ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கந்தர்வக்கோட்டை இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறு கிராமம். ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தனர். சிறு குழந்தைகள் ஆட்டம் பாட்டு என துள்ளி குதித்தன. பச்சை பசேல் வயல்வெளிகள், கண்ணை பறிக்கும் மரம் செடி கொடி என பூத்து குலுங்கும். ஆனால் இப்போது பாலடைந்து ஒரு இடுகாடு போல் ஆகிவிட்டது. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சில வீடுகள் இருந்தன. அவர்களும் அந்த ஊரை விட்டு வெளியில் செல்ல மனம் வராமல் அங்கேயே தங்கியவர்கள். அப்படி என்னதான் ஆனது அந்த ஊருக்கு? என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம். அஸ்வின் அவன் குழந்தை பருவத்தில் தன் சொந்த நாடான இந்தியாவை விட்டு லண்டனில் குடியேறினர் அவன் பெற்றோர்கள். இப்பொழுது அஸ்வினுக்கு 25 வயதாகிறது. அஸ்வின் படிக்கும் கல்லூரியில் ஒரு மாதம் டூர் செல்ல முடிவு செய்யப்பட்டது. அவன் நண்பர்களுடன் இந்தியா என்று அவன் முடிவு செய்தான். அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே வந்தான் அஸ்வின். அம்மா அருணா. என்ன அஸ்வின் என்று கேட்டபடி வந்தாள். அம்மா, எங்கள் காலேஜில் நாங்களாம் டூர் போகிறோம் என்று கூறினான். டூரா? எங்கே போகிறீங்க என்று கேட்டாள். அம்மா, எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த முறை நான் போகாத நாட்டுக்கு போக போகிறோம். போகாத நாடா? அது எதுடா? எதுவா? இந்தியாமா என கூறினான் அஸ்வின். இந்தியாவா? அதிர்ச்சியுடன் கேட்டாள் அருணா. ஏம்மா அதிர்ச்சியாக கேட்குறீங்க? இல்லை, நீ அங்கே தான் போகணுமா? வேறு எங்கேயாவது போகலாமே என்று அருணா கூற, அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா போகத்தான் முடிவு பண்ணியிருக்கோம். சரி, இந்தியாவில் எங்கே போகிறீங்க? தமிழ்நாடு. என்ன, தமிழ்நாடா? மறுபடியும் அதே அதிர்ச்சி. அம்மா, இது அதிர்ச்சியடையும் வாரம் என சிரித்தான். சிரிக்காத அஸ்வின் என சளிப்படிந்து கொண்டாள் அருணா. பின்ன என்னம்மா, எதை சொன்னாலும் அதிர்ச்சியா பார்க்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க என்று கேட்டான். நீ எங்களுக்கு ஒரே பையன். உன்னை விட்டு நாங்கள் பிரிஞ்சது இல்லை, அதான். அம்மா, எத்தனை முறை உங்களையும் அப்பாவையும் விட்டுட்டு சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்கேன். சரி, நீ தமிழ்நாட்டிற்கு போனதும் சென்னையில் இருக்கிற கோபால் அங்கிள் வீட்டில் தான் தங்கணும். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சென்னை தவிர வேற எங்கேயுமே போகக்கூடாது. சரின்னா நீ போகலாம் என்று கூறினாள் அருணா. ஆமாம், அம்மா சொல்கிறதான் சரி. அப்படின்னா நீ போ. சொன்னபடி உள்ளே வந்தார் அஸ்வின் அப்பா ரவிச்சந்திரன். ஓகேம்மா, ஓகேப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அஸ்வின், இந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கோ என்று அம்மா அஸ்வினிடம் கார்டை கொடுத்தாள். அப்புறம் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, வெளியில் அதிகமாக சுத்தாத. அம்மா, நான் சின்ன பிள்ளை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அம்மா. அம்மா அப்பாவிடம் விடை பெற்றுக்கொண்டு ஏர்போர்ட் வந்தான். அங்கு அவன் நண்பர்கள் ராஜா, ஹரிஷ், சர்மா, பிரதீஷ் மற்றும் விக்னேஷ் காத்திருந்தனர். அனைவரும் விமானத்தில் ஏறினர். விமானம் புறப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கியது. அஸ்வின் விமானத்தில் இருந்து மண்ணில் கால் வைத்தவுடன் அவனுக்கு ஏதோ ஒன்றை காணப்போவது போல் மகிழ்ச்சி, அதே நேரத்தில் ஒருவித கவலை, படபடப்பு போன்றவை தோன்றியது. விமான நிலையத்தில் இவர்களை வரவேற்க கோபால் மாமா காத்திருந்தார். வெல்கம் அஸ்வின், ஹவர் யூ? அஸ்வினுக்கு கை கொடுத்து வரவேற்றார். ஐ எம் ஃபைன் அங்கிள் என்று அவரை கட்டு தழுவி கொண்டான் அஸ்வின். அஸ்வின், வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அங்கிள் என்று கூறினான் அஸ்வின். இது பாரு அஸ்வின், இது தமிழ்நாடு. இங்கே இருக்கிறவங்க இங்கிலீஷில் பேசியே கொள்றாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்த நீங்களாவது அழகான தமிழ் பேசுங்க. அங்கிள் இல்லை, மாமான்னு கூப்பிடு என்று கூறினாள் கோபால். ஓகே மாமா, நீங்கள் சொல்கிறபடி தமிழில் பேசுகிறேன் என்று கூறினான் அஸ்வின். சரி அஸ்வின், என்ன விஷயமா தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிறீர்கள்? அது மாமா, தமிழ்நாட்டு பொண்ணுங்கெல்லாம் அழகா இருப்பாங்களாம். அதான் ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொள்ள வந்திருக்கேன். இதுதான் என் லட்சியம் என்று கூறினான் அஸ்வின். என்ன ஒரு உன்னதமான லட்சியம்! அஸ்வின், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னோட பொண்ணு ஸ்வேதா கூட அழகா இருப்பாள் என்று கூறினான் கோபால். ஜோக் பண்ணாதீங்க மாமா, உங்க பொண்ணு அழகா என சிரித்தபடி சென்றான் அஸ்வின். அடே, அவ என் பொண்டாட்டி மாதிரிடா, சொன்னா நம்புகடா. போங்க மாமா, உங்களுக்கு எப்போவுமே கிண்டல் தான். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். சொன்னபடி காரில் ஏறினான் கோபால். பின்பு அனைவரும் ஏறினர். கார் கோபால் வீட்டு வாசலில் வந்து நின்றது. வீட்டின் உள்ளிருந்து கோபால் மனைவி சுப்புலட்சுமி வந்தாள். அஸ்வின், எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? இவங்கெல்லாம் யார் அஸ்வின்? அத்தை, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் என அறிமுகப்படுத்தினான் அஸ்வின். சரி சரி, உள்ள வாங்க. அனைவரும் உள்ளே சென்றனர். ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொண்டு காலில் மாடர்ன் ஷூ, குட்டி ஹேண்ட்பேக் என மாடர்ன் மங்கையாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ஸ்வேதா. மம்மி என்று அழைத்தபடி அஸ்வின் தவிர மற்றவர்கள் அவளை சொல்லிவிட்டார்கள். வாவ் என வாயை பிளந்து கொண்டு, அஸ்வின், இவதான் என் பொண்ணு ஸ்வேதா, மிஸ் மெட்ராஸ் பட்டம் வாங்கியிருக்கா. என்னது, மிஸ் மெட்ராஸா என கேட்டனர். உடனே ஸ்வேதா, எஸ், ஐ எம் மிஸ் மெட்ராஸ் டாடி.
இவங்க யாரு என கொஞ்சி கேட்டாள். ஸ்வேதாவின் செயல்கள் அஸ்வினுக்கு கடுப்பேற்றியது. மாமா, நாங்க எங்க தங்கணும் என்று கேட்டான் அஸ்வின். நீங்க மாடியில் இருக்கிற ரூம்ல தங்கிக்கோங்க என்று கூறினார் கோபால். எல்லோரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றார் சுப்புலட்சுமி. ஓகே அத்தை, நாங்க உடனே வருகிறோம். தமிழ்நாட்டு சாப்பாடா, ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் என்றபடி மாடிக்கு சென்றான் அஸ்வின். அனைவரும் அவர்கள் அறைக்கு வந்தனர். அவர்கள் பேக்கை டிரைவர் கொண்டு வந்தார். சார், உள்ளே வரலாமா என்று கேட்டான் டிரைவர் ராமு. அட, உள்ள வாங்க அண்ணா என்று கூப்பிட்டான் அஸ்வின். தேங்க்யூ சார் என்றபடி உள்ளே வந்தார் ராமு. சார், பேக் அங்கே வைத்து விடுங்கள் என்று கூறினான் அஸ்வின். ஆமாண்ணா, உங்க பெயர் என்ன? என் பெயர் ராமு. நான் இங்கு 5 வருடங்களாக வேலை செய்கிறேன். ஓ அப்படியா அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு சென்னையை சுத்தி காட்டணும். நாங்க இங்கிருந்து போற வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். ஓகேவா? சரிங்க தம்பி. ஆனா நானா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஐயா தான் சொல்லணும். அண்ணா, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க தம்பி. அண்ணா இந்தாங்க, செலவுக்கு இதை வச்சுக்கோங்க. இல்லை தம்பி, பரவாயில்ல. அட வச்சுக்கோங்க அண்ணா, உங்கள் தம்பி மாதிரிண்ணா. நன்றி தம்பி. அட இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்க. டேய், என்னடா இவ்வளோ பணத்தை கொடுக்குற? ரவி அங்கிள் பையனா நீ? உங்கள் அப்பா உன்னை தவிர வேற யாருக்கும் மனசார 1 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாரு. அவர் பையன் நீ தர்ம பிரபுவா இருக்க. டேய், அவரை பார்த்தாலே தெரியுது வறுமையில் இருக்காருன்னு. இருக்கிற நாம தாண்டா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதான் கொடுத்தேன். நீயும் கொடு, தப்பில்லை. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கத்தான். டேய், இதெல்லாம் போய் முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஒர்க்கர்ஸ் கூட மனசார சம்பளம் கொடுக்க மாட்டாரு. சரி விடு, நான் சொல்லிடுறேன். ஆனால் அவர் எனக்கு அறிவுரை கூறுகிறார். சரி, நாளைக்கு நம்ம எங்கே போவோம்? நீ தாண்டா சொல்லணும். இங்கே என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? சரி, நாளைக்கு ராமு அண்ணாவை கூட்டிகிட்டு போவோம். ஓ, அதுக்கு தான் வாரி வழங்குனீங்களோ? இல்லைடா, அது என் சந்தோஷம், அவ்வளோதான். சரி விடு, அப்புறம் அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன். சரி வாங்க போய் சாப்பிட்லாம். அத்தை நமக்காக காத்துட்ருப்பாங்க. டேய், அத்தை காத்துட்ருப்பாங்களாண்டா? ஆமாண்டா, மிஸ் மெட்ராஸோட அம்மா வச்சே. சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. என்னது பிடிக்கலையா? என்னடா சொல்கிற? அவள் எவ்வளோ அழகாக இருக்கா. அழகு என்பது மனசில் இருக்கு, முகத்தில் இல்லை. அவளோ அவள் பேச்சும் கடுப்பாகுது. சரி, இந்த பேச்சு வேண்டாம், வாங்க போகலாம் என்று கூறினான் அஸ்வின். அனைவரும் டைனிங் ஹால் சென்றனர். ஹாய் அத்தை. ஹாய் மாமா. வா அஸ்வின், உங்கள் அத்தை தமிழ்நாட்டு உணவு வகையில் அத்தனையும் செய்து வச்சிருக்கா. நல்லா சாப்பிடுங்க என்று கூறினார் கோபால். அனைவரும் அமர்ந்து உணவு உண்ண தொடங்கினார்கள். வாவ் அத்தை, சூப்பர், இவ்வளோ நல்லா சமைத்திருக்கீங்க. மாமா உண்மையிலேயே கொடுத்து வச்சவர் தான் என கேலி செய்தான் அஸ்வின். அஸ்வின், உடனே புகழாத. இதெல்லாம் உங்கள் அத்தை செய்தது இல்லை, வேலைக்கார அம்மா செய்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் அத்தைக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாது என்று சொல்லி தன் மனைவியை கேலி செய்தார் கோபால். அனைவரும் சிரித்தனர். போதும் போதும், என்னை கிண்டல் பண்ணது. எல்லாம் சாப்பிடுங்க, ஆறிட போகுது என்று கூறினாள் சுப்புலட்சுமி. அனைவரும் சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்றனர். அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்க சென்றனர். அஸ்வினுக்கு புது இடம் என்பதால் தூக்கம் வரவில்லை. விழித்து கொண்டு படுத்திருந்தான். திடீரென எங்கிருந்தோ ஒரு குரல் அழும் சத்தம் கேட்டது. வா, இங்கே வா, வருவியா என்று அந்த அழுது கொண்டே சத்தம் கேட்டது. யார் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய சென்னையில் அழுகிறது? யாரை கூப்பிடுறாங்க? அஸ்வின் ஜன்னலை வழியே எட்டி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. யாருமே இல்லையே. அப்போ இந்த சத்தம் எங்கிருந்து வருது? அஸ்வின் குழப்பத்தில் விடிய விடிய தூங்கவில்லை. மறுநாள் கோபால் மாமாவிடம் இது பற்றி பேசினான். மாமா, இரவு முழுக்க எங்கிருந்தோ அழுகிற சத்தம் வந்தது. அதுவும் ஒரு பெண்ணின் குரல். வா, இங்கே வா, வருவியா என்று கேட்டுக்கொண்டே அழுதது மாமா என கூறினான் அஸ்வின். என்ன அஸ்வின், விட்லாச்சாரியார் படத்தில் வர மாதிரி சொல்கிற? அதெல்லாம் சும்மா உன் பிரம்ம. நாங்கள் இங்கு பல வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒரு சவுண்டும் கேட்கலையே என்று கூறினார் கோபால். ஐயோ மாமா, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? உண்மையிலே எனக்கு கேட்டுச்சு மாமா, நம்புங்க. சரி சரி, நான் நம்புகிறேன். நீ குழம்பிக் கொள்ளாமல் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வா, சரியா? ஓகே என்று கூறினான். கோபால் அதற்கு மேல் அஸ்வின் அவரிடம் எதுவும் பேசவில்லை. நான் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் எனக்கு கேட்டது உண்மைதான். ஒரு பெருமூச்சு விட்டு சென்றான் அஸ்வின். பின்பு அனைவரும் சென்னையை சுற்றி பார்க்க தயாரானார்கள். டே அஸ்வின், நான் முதல்ல எங்கடா போகலாம் என்று கேட்டான் சர்மா. டே சர்மா, தமிழ்நாட்டுக்கு நான் புதுசு. ராமண்ணா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். ராம் வந்தார். வாங்க ராமண்ணா, போகலாமா? நாம் எங்கே போகலாம் என்று கேட்டான் அஸ்வின். தம்பி, சென்னை ஒரு பெரிய நகரம். இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. மெரினார் கடற்கரை, திருவள்ளூர் கோட்டம், இது மாதிரி இன்னும் பல இடங்கள். நாம் எங்கே போகலாம்? நீங்கள் தான் சொல்லணும். அண்ணா,
நாங்கள் ஃபோட்டோஸ் கவர் பண்ணணும். அது மாதிரி அழகான இடமாக இருக்கணும். சரிங்க தம்பி, வாங்க போவோம் என்று கூறியபடி அறையை விட்டு வெளியே சென்றார் ராமு. உடன் அனைவரும் வந்தனர். என்ன அஸ்வின், புறப்பட்டாச்சா என்று கேட்டபடி வந்தார் கோபால். ஆமாம் மாமா, நாங்கள் போய் சென்னையை சுற்றி பார்த்துட்டு வந்து விடுகிறோம். அப்போ நானும் வரட்டுமா என்று கேட்டார் கோபால். வாங்க மாமா என்றான் அஸ்வின். டாடி, நானும் வரேன் என்றாள் ஸ்வேதா. ஐயோ, நீங்களா? வேண்டாம், நாங்கள் பாய்ஸ் ஜாலியாக இருப்போம், நீங்கள் எங்கள் கூட வர வேண்டாம் என்று கூறினான் அஸ்வின். வாட் அஸ்வின், லண்டன் பையன் மாதிரி பேசு. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒன்று தான் என்றாள் ஸ்வேதா. இது பாரு ஸ்வேதா, உங்களுக்கு வேணும்னா ஒன்றா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இடையே குறுக்கிட்டான் சர்மா. டேய் வரட்டும்டா, நமக்கும் சென்னையை பற்றி ஒன்றும் தெரியாது இல்லையா என்று அசடு வழியே பேசினான் சர்மா. சர்மா, நீ கொஞ்சம் வாயை மூடு என்று கோவப்பட்டான் அஸ்வின். இதை பாருங்க ஸ்வேதா, ஓகே ஓகே நான் வரல என்று கூறியபடி ஸ்வேதா அங்கிருந்து சென்றாள். அப்பாடா தப்பிச்சோம் என்று ஒரு பெருமூச்சு விட்டான் அஸ்வின். என்ன அஸ்வின், என் பொண்ணை இப்படி துரத்திட்ட சோகமாக கேட்டார் கோபால். மாமா, நாங்கள் ஆண்கள் அப்படி இப்படி ஜாலியாக இருப்போம், உங்கள் பொண்ணு கூட வந்தால் எங்களுக்கு கூச்சமாக இருக்கும், அதான் என்னை இழுத்தான் அஸ்வின். ஓகே ஓகே அஸ்வின், புரியுது, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நான் உங்கள் கூட வரலாமா? ஐயோ என்னமாம்மா இப்படி கேட்குறீங்க, நீங்கள் வரலாம். டே சர்மா, ராமண்ணா எங்க வந்தாருடா, ஆனால் இப்போ எங்கே போனாரு? இதோ நான் இங்கே தான் இருக்கே தம்பி, வாங்க போகலாம். அனைவரும் காரில் ஏறி பயணம் செய்தனர். தம்பி, எங்கே போகணும்? என்னன்னா எங்களை கேட்குறீங்க, இந்த ஊர் பற்றி எங்களுக்கு தெரியாது. மாமா எங்கே போகணும் சொல்லுங்க. அஸ்வின், சென்னையில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது, நம்ம முதல்ல மெரினா கடற்கரைக்கு போவோம். ஓகே மாமா. அண்ணா, பீச் போங்க என்று கூறினான் அஸ்வின். அனைவரும் மெரினா பீச் வந்தனர். அங்கு உள்ள தலைவர்களின் நினைவிடம் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அலைகள், அந்த சில்லென்ற காற்று, கடல், மண் என அனைத்தையும் பார்த்து ஸ்தம்பித்து போய் நின்றான் அஸ்வின். அங்கு ஒரு சிறுவன் சுண்டல் வியாபாரம் செய்தபடி அஸ்வினிடம் வந்தான். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் என்று கூவியபடி அஸ்வினிடம், அண்ணா சுண்டல் வாங்கிக்கோங்க அண்ணா என்றான். தம்பி, நீ படிக்கவில்லையா, சுண்டல் வைக்கிற என்று கேட்டான் அஸ்வின். படிக்கிறேன் அண்ணா, காலை மாலை, ஆனால் 2 வேளையும் சுண்டல் விற்பேன், இதை வச்சு தான் நான் படிக்கிறேன் அண்ணா என்றபடி அஸ்வினை பாவமாக பார்த்தான் அந்த பையன். ஒன்றும் சொல்லுவது அறியாது அவனிடம் இருந்த பணத்தில் 2000 ரூபாய் அந்த பையனிடம் நீட்டினான் அஸ்வின். அந்த பணத்தை பார்த்த அந்த சிறுவன், அண்ணா என்கிட்ட சில்லறை இல்லை என்று சொன்னான். பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ தம்பி. இல்லை அண்ணா, எனக்கு வேண்டாம், நீங்கள் வாங்கின சுண்டலுக்கு மட்டும் காசு கொடுத்தால் போதும் என்று கூறினான் சிறுவன். டேய் வச்சுக்கோடா, பரவாயில்ல. இல்லை அண்ணா, எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா யாருக்கிட்டேயும் சும்மா காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிடா தம்பி. சுண்டலுக்கு உரிய பணத்தை அவனிடம் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டு அந்த சிறுவன் தன் வியாபாரத்தை தொடர்ந்து சென்று விட்டான். அஸ்வின் அந்த சிறுவன் போகும் வழியை பார்த்து கொண்டு நின்றான். ஷர்மா அவனை சிலுப்பினான். டேய் என்னாச்சுடா, அந்த பையன் போகிற வழியே பார்க்குற என்று கேட்டான். இல்லடா, ஏழ்மையிலும் நேர்மைன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன். அந்த பையன் ஒருவேளை சாப்பாட்டுக்கோ படிப்புக்கோ இந்த வயசில் உழைக்கிறான், ஆனால் நம்ம அப்பா பணத்தில் ஊர் சுற்றி பார்த்துட்ருக்கோம், அதான் யோசிச்சு பார்த்தேன், சரியாக போச்சு. டேய் விட்டா இவனை அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி நம்மளை நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுடுவான்டா, இவன் அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அடுத்தது ஐஸ் விற்கிறவங்க வந்தாலும் வருவாங்க, வாங்கடா இங்கேருந்து போயிடலாம் என்று அஸ்வினை சர்மா கேலி செய்தான். அன்று இரவு முழுவதும் அங்கேயே இருந்து ஃபோட்டோகிராஃப் செய்தனர். மாலை 6 மணி ஆனது. அங்கிருந்து அனைவரும் கிளம்பினர். மாமா, வேறு எங்கு போவது என்றான் அஸ்வின். வீட்டுக்கு போய்விடலாம், நாளை மகாபலிபுரம் போகலாம் என்று மாமா கூறினார். சரி மாமா. எல்லோரும் கிளம்பினர். அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். காஃபி அறிந்துவிட்டு அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று நினைத்தேன். கேள் அஸ்வின், என்ன விஷயம்? இல்லை மாமா, நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து உங்களை தெரியும், ஆனால் நீங்களும் என் அப்பாவும் எப்படி நண்பர்கள் என்று தெரியாது. நீங்கள் எப்படி 2 பேரும் ஃப்ரெண்டானீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படி தானே மாமா? 2மே இல்லை அஸ்வின். உன் அப்பாவும் நானும் சிறு வயது நண்பர்கள், ஒரே ஊரில் ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்து வீடு. ஓ அப்படியா, நெய்பர்ஸ் அப்படி சொல்லுங்க. ஆமாம் அப்படிதான். ஆனால் நீங்கள் எப்படி இந்தியா வந்தீங்க என்று கேட்டான். அஸ்வின், இந்தியாவா? என்ன அஸ்வின் இப்படி கேட்குற? ஆமாம் மாமா, நீங்கள் 2 பேரும் லண்டன், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தீங்க, அதான் கேட்குறேன். நீங்கள் எப்போ இந்தியா வந்தீங்க? இல்லை நீங்கள் எப்படி இந்தியா வந்தீங்கன்ட்டு புரியுதா என்றான் அஸ்வின்.
புரியுது அஸ்வின், ஆனால் வந்தது நான் இல்லை, இங்கிருந்து போனது உன்னோட அப்பா அம்மா. சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை அஸ்வினுக்கு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? எங்கள் அப்பா எங்கே போனாங்க? உங்கள் அப்பா தான் இந்தியாவை விட்டு, அதுவும் தமிழ்நாட்டை விட்டு லண்டன் போனது. உங்கள் அப்பா அம்மாவோட சொந்த நாடு இதான். ஃபோட்டோகிராஃப் எடுத்து உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் நம்ம அப்பா அம்மா வாழ்க்கையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டும் என்று அஸ்வின் முடிவெடுத்தான். சொல்லுங்க மாமா, எங்கள் அப்பா அம்மா பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதுவரை அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கணும் எனக்கு தோணவே இல்லை. அது தவறு தான். இப்போ சொல்லுங்கள் நீங்கள். அஸ்வின், உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சொந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்கும் கந்தர்போட்டை. அது ஒரு அழகிய கிராமம். அங்கே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எப்போதும் ஆட்டம் பாட்டம், ஸ்கூல் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுவோம். மாட்டு வண்டி ஏறி ஊர் சுற்றுறது, கில்லி விளையாடுறது, குண்டு விளையாட்டு, கபடி விளையாட்டு, இப்படி நேரம் போகிறதே தெரியாது. அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த பூஞ்சோல கிராமம் தான் உங்கள் அம்மா ஊர். அந்த ஊரோட ராணி அவள். உங்கள் அம்மா சாவித்திரி இருக்காளே, அவள் ஒரு அழகி. இடையில் குறுக்கிட்டான் அஸ்வின். மாமா, எங்கள் அம்மா பேர் சாவித்திரி இல்லை, அவங்க அருணா. மறந்துட்டீங்களா? திடுக்கென தூக்கி வாரி போட்டது கோபாலுக்கு. ஐயோ, உளறிட்டோமே. எந்த விஷயம் அஸ்வினுக்கு தெரியக்கூடாது என்று ரவி சொன்னானோ, மறந்து உளறிட்டோமே என்று அதிர்ச்சியில் சிலை போல் உட்கார்ந்திருந்தான் கோபால். மாமா என்னாச்சு என கோபாலை எழுப்பினான் அஸ்வின். கோபால் அதிர்ச்சியில் இருந்து வெளியில் வந்தான். அஸ்வின், அது உங்கள் அம்மா பேர் அருணா தான். ஆனால் சின்ன வயசில் உங்கள் அம்மா பார்ப்பதற்கு பழம்பெரும் நடிகை சாவித்திரி போல இருப்பா. அதனால் நாங்கள் அவளை சாவித்திரின்னு தான் கூப்பிடுவோம். அதான் மறந்து அப்படி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் படு, காலையில் பேசலாம், எனக்கு தூக்கம் வருது என்று அங்கிருந்து நழுவினார் கோபால். அஸ்வின் தன் அறைக்குள் வந்தான். வெகு நேரம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. கண்களை மூடி படுத்திருந்தான். அப்பொழுது பலத்த காற்று ஜன்னல்களை அடித்து சாத்தியது. ஜன்னல் வெளியே பார்த்தான். பலத்த காற்று வீசி சட்டென்று ஜன்னல்களை மூடிவிட்டு போய் படுத்தான். மறுபடியும் அதே போல ஜன்னல் கதவுகளை மூடி மூடி திறந்தது. என்ன இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது என்றபடி ஜன்னல்களை மூடிவிட்டு வந்து படுத்தான். கண்களை மூடி படுத்திருந்தான். ஜன்னல் வழியே புகை உள்ளே வந்தது. அது அஸ்வினை வருடி சென்றது. அந்த புகை அவன் மேல் பட்டவுடன் சட்டென்று கண்கள் விழித்தான். அவனாகவே எழுந்து ஏதோ பித்து பிடித்தது போல் தானாக நடந்தான். வெகு தூரம் சென்றிருப்பான். அப்போது அழகிய பெண் ஒருத்தி தேவதை போல் வெள்ளை நிறை உடை அணிந்து, சிவா வந்துட்டியா, வா என்று அழகிய மெல்லிய குரலில் அவனை அழைத்து சென்றாள். அவளின் அழகில் மயங்கிய அஸ்வின் அவள் பின்னே சென்றான். வா சிவா, வா, என்னுடன் வா என்று கூறிக்கொண்டே அவனை அழைத்து சென்றது. அப்போது சற்றென்று அவன் தோளில் யாரோ கை வைத்தார்கள். அவன் மயக்கத்திலிருந்து மீண்டான். திரும்பி பார்த்தான். அங்கே கோபாலின் மனைவி சுப்புலட்சுமி நின்றாள். ஆண்டி என்றான். இங்க என்ன பண்ற? வீட்டுக்கு வா என்று கரத்த குரலில் கூறினாள். ஆனால் நான் எப்படி இங்கே என்று கேட்டான். போ போ என்று கரத்த குரலில் கத்தினாள். அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டான். விடிந்தது. காலையில் அனைவரும் உணவு உண்ண அமர்ந்திருந்தனர். ஆமா அஸ்வின், இன்னைக்கு மகாபலிபுரம் போகலாம் சொன்னியே, போகலாமா என்று கேட்டான் கோபால். ஆனால் அஸ்வின் எதுவும் பதில் கூறாமல் ஏதோ சிந்தித்தபடி அமர்ந்திருந்தான். அஸ்வின் என்று சிலிப்பினான் கோபால். சற்றென்று நினைவுக்கு வந்தான் அஸ்வின். என்னாச்சு அஸ்வின், என்ன நினைப்பில் இருக்க? நான் என்ன கேட்டேன்? மாமா, நானாகவே இல்லை, எனக்குள் ஏதோ நடக்குது. நேத்து அப்படிதான் ராத்திரி வீட்டில் இருந்து வெகு தூரம் சென்று விட்டேன். ஐயோ, அப்புறம்? பிறகு ஆண்டி வந்து தான் வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஆண்டியா? எந்த ஆண்டி? நம்ம சுப்பு அத்தை. என்ன, சுப்பு அத்தையா? ஆமாம், நீங்கள் தானே என்னை வீட்டுக்கு போக சொன்னீங்க. சரியா போச்சு போ. நேற்று ராத்திரி உங்கள் அத்தைக்கு தலைவலி, தூக்க மாத்திரை போட்டுட்டு என் பக்கத்தில் தான் படுத்திருந்தா. விடிஞ்சுதான் கண் முழிச்சா என்று கோபால் கூறினான். அஸ்வினுக்கு தூக்கி வாரி போட்டது. கண்கள் சிவந்தது. முகம் வேர்த்தது. ஒரு நிமிடம் அவன் உயிர் அவனிடம் இல்லை. திடுக்கிட்டான். அஸ்வின் மனதில் ஒரே குழப்பம். இங்கே வந்தது யாரு? யாரோ நம்மளை கூப்பிடுவது போல இருக்கு. அம்மா அப்பா நம்மக்கிட்ட அவங்க சொந்த நாடு லண்டன்னு சொன்னாங்க. ஆனால் கோபால் மாமா இந்தியான்னு சொல்கிறாரு. நைட்டு யாரோ கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அத்தை வந்து வீட்டுக்கு போக சொன்னாங்க. காலையில் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோபால் மாமா எங்கள் அம்மா பேர் சாவித்திரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாத்துறாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யார்? குழப்பமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம உடனே அப்பாவோட சொந்த ஊரான கந்தர்வக்கோட்டை போகணும். ஆம், கண்டிப்பாக போயே ஆகணும். பேருந்து கந்தர்வக்கோட்டை கிராமத்தை நெருங்கியது. நடத்துனர் கத்தினார். கந்தர்வக்கோட்டை யாருப்பா, இறங்குங்க. அஸ்வின் பேருந்தை விட்டு கீழே இறங்கினான். ஊரே காய்ந்து போய் வற்றி போய் கிடந்தது. என்ன இந்த ஊர் இப்படி இருக்கு? இங்கே யாருமே இல்லையா
என்று சுற்றுமுற்று பார்த்தான் அஸ்வின். அப்போது அங்கு ஒரு பெரியவர் சென்று கொண்டிருந்தார். ஐயா, ஒரு நிமிஷம் என கூப்பிட்டான். யார் தம்பி, ஊருக்கு புதுசா என்று பெரியவர் கேட்டார். ஆமாங்க ஐயா, நான் பட்டணத்துலேருந்து வரேன். இந்த ஊரை பற்றி கதை எழுத வந்துள்ளேன். என்ன, இந்த ஊரை பற்றி கதையா? அப்படி என்ன இருக்கு இந்த ஊரில்? எல்லாம் காய்ந்து போய் கிடக்கு. ஐயா, ஏன் இப்படி இருக்கு? தம்பி, ஒரு காலத்தில் செழிச்சு கிடந்த பூமி இது. என்ன பண்ணுறது, காலம் போக போக ஊரே மாறிப்போச்சு. சரி தம்பி, உங்களுக்கு இப்போ என்ன வேண்டும்? ஐயா, நான் இங்கு தங்க ஒரு இடம் வேண்டும். தம்பி, இப்படியே ஊருக்குள்ள போனால் பஞ்சாயத்து தலைவர் வீடு வரும். அவரை போய் பாருங்க, ஏதாவது செய்வார் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். அஸ்வின் ஊருக்குள் வந்தான். அங்கு சின்ன பசங்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு ஒரு சிறுவனிடம் அஸ்வின் கேட்டான். தம்பி, இங்கு பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்கப்பா இருக்கு? அண்ணே, அதோ தெரியுது பாருங்க, ஓட்டு வீடு, அதான் பஞ்சாயத்து தலைவர் வீடு என்று கூறினான். அஸ்வின் அந்த வீட்டிற்கு சென்றான். ஹலோ, யார் வீட்டில்? யாராவது இருக்கீங்களா? வீட்டின் உள்ளிருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தாள். யார் நீங்க? யார் தம்பி, ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு? ஆமாம் அம்மா, நான் பட்டணத்துலேருந்து வரேன். என் பெயர் அஸ்வின். இங்கே பஞ்சாயத்து தலைவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் தம்பி. நீங்கள் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அம்மா, நான் இந்த ஊரை பற்றி ஒரு கதை பண்ண போகிறேன். அதான் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். சொல்லி கொண்டு இருக்கும்போதே பஞ்சாயத்து தலைவர் சிவசாமி வெளியில் வந்தார். காமாட்சி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஆமாம், யார் பண்ணீங்க? ஐயா, நான் அஸ்வின். சொல்வதற்கு முன் காமாட்சி குறுக்கிட்டாள். தம்பி பட்டணத்திலிருந்து வந்திருக்காக, ஏதோ நம்ம கிராமத்தை பற்றி கதை எழுத போறாகலாம். இந்த ஊரை பற்றியா? சிரித்தார் சிவசாமி. இந்த ஊரில் என்ன தம்பி இருக்கு? காஞ்சி பொட்டக்காடா போயிடுச்சு. அதுதான் ஐயா, ஏன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அது பெரிய கதை தம்பி. முதல்ல நீங்கள் உள்ளே வாங்க. ஏண்டி காமாட்சி, யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நீச்சு தண்ணி நீராகாரம் கொடுக்கணும்னு தெரியாதா? உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. காமாட்சி உள்ளே சென்றாள். தம்பி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சிறு ஓட்டு வீடு உள்ளது. நீங்கள் அதில் தங்கிக்கோங்க. உங்களுக்கு உதவியாக என் மகன் இருப்பான். அவன் சொல்லி முடிப்பதுக்கும் தலைவரை தேடி ஒருவர் வந்தார். ஐயா, நான் கந்தசாமி வந்திருக்கேன். அடடே கந்தசாமி, வா. தம்பி, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்கள் பின் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு சிவசாமி வெளியில் சென்றார். தம்பி, இந்தாங்க, வெயிலில் வந்திருக்கீங்க, கொஞ்சம் குடிங்க, சில்லுன்னு இருக்கும். அதை வாங்கி அஸ்வின் குடித்தான். சூப்பர்மா, நான் இது போல் குடிச்சதே இல்லை. என்ன ஜூஸ்மா இது? சூசா தம்பி, நீச்சு தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சரி, உங்கள் ஐயா ஆத்தா எல்லாம் எங்கே இருக்காங்க? ஐயா ஆத்தாவா? யாரு? எனக்கு புரியல. அண்ணா, உங்கள் அப்பா அம்மாவை தான் அப்படி கேட்குறாங்க. கணேஷ் சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான். தம்பி, நீ தானே எனக்கு இந்த வீட்டை காட்டின? ஆமாம் அண்ணன் என்று கூறினான் கணேஷ். தம்பி, இவன் எங்கள் பையன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இவன் செய்வான். ஏய் கணேஷா, அந்த அண்ணனை பின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. தம்பி, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு செய்கிறேன் என சொல்லிவிட்டு காமாட்சி உள்ளே சென்றாள். அஸ்வின், கணேஷ் இருவரும் பின் வீட்டிற்கு வந்தார்கள். கணேஷ் வீட்டு கதவை திறந்தான். வீட்டின் உள்ளிருந்து ஆடு கோழி அனைத்தும் வந்தது. என்னடா இது, அனிமல்ஸ் எல்லாம் போகுது? பின்ன அவங்க தங்கமிடம் தான் அண்ணா இது. போனா போகுதுன்னு உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறாங்க. அட பாவி. ஏய், இதை எப்படி சுத்தம் பண்ணுறது? அது நீங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அக்கா சுத்தம் பண்ணிடுவா. அக்காவா? யாருடா அக்கா? உங்கள் அக்கா. என்னடா என்னோட அக்காவா? என்னடா சொல்கிற? பின்ன கேட்குறீங்க? அது என்னோட அக்கா. ஏய், உனக்கு அக்கா இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? என்னென்ன அக்கான்னு சொன்னதும் வாயை பொழக்கிறீங்க? இந்த ஊரில் பொண்ணை பார்த்தா கண்ணை நோண்டிடுவாங்க, ஜாக்கிரதை. டேய், ரொம்ப ஓவராக பண்ணாத. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு இவ்வளோ பில்டப் தேவையில்லை. உலக அழகிங்க எல்லாம் எங்கள் ஊர் பொண்ணுக்கிட்ட டிப்ஸ் கேட்கணும், அவ்வளோ அழகு. முடியலடா சாமி. சரி, பாத்ரூம் எங்கே இருக்குது? குளிக்கணும். பாத்ரூமா? ஓகே, வாங்க, கூட்டிகிட்டு போகிறேன். அஸ்வினை ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டி வந்தான் கணேஷ். என்னடா, இங்கேயா குளிக்கணும்? ஆமா அண்ணா, இதான் எங்கள் ஊர் நீச்சல் குளம். அது சரிடா, குளிக்கிறதுக்கு ஓகே, ஆனால் 1 2 இதெல்லாம்? ஓ அதுவா? அது இப்படியே எங்கேயாவது போக வேண்டியது தான். இப்படியேவா? யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இங்கே வந்தேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். என்ன அண்ணன், வந்ததுலேருந்து எங்கள் ஊரை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிண்டல் பண்ணிட்டாலும் சரி வா. இருவரும் குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தனர். வீடும் சுத்தம் பண்ணி அழகாக இருந்தது. டேய், வீடு இப்போ சூப்பராக இருக்குடா. ஆமாம், இங்கே ஒரு மோகினி பிசாசு இருக்குது, அதான் சுத்தம் பண்ணியிருக்கு. என்னடா சொல்கிற? மோகினி பிசாசா?
ஆமாம் அண்ணே, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அக்கா சுத்தம் பண்ணுவா அப்படின்னு. அப்புறம் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. சரி வாங்க சாப்பிட போகலாம். இருவரும் சாப்பிட வந்தார்கள். அம்மா இவர்களுக்கு வாழை இலை விரித்து தண்ணீர் தெளித்தாள். அவர்கள் இலையை சுத்தம் செய்தனர். டே கணேஷா, பசிக்குதுடா, அம்மாவை சீக்கிரம் டிஃபன் கொண்டு வர சொல்லுடா. அது சரி, இன்னைக்கு இட்லி தோசை ரெண்டில் என்ன டிஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். எது, இட்லி தோசையா? இப்போ வரும் பாருங்க. அம்மா ஒரு மண் சட்டியில் கேப்பங்களி, கட்டி தயிர், கடித்து கொள்ள சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை கொண்டு வந்து வைத்தாள். டேய், என்னடா இது? அண்ணா, இதுதான் கேப்பங்களி, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. கேப்பங்களியா? அப்படின்னா அதுவா, உங்கள் நாட்டில் சாப்பிடும் கெலாக்ஸ், அதான் இது. அப்போது இந்த இட்லி தோசை இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. பொங்கல் தீபாவளி அப்படின்னா என்னடா? பொங்கல் தீபாவளி என்னன்னு தெரியாதா? இல்லடா, நான் வெளிநாட்டில் இருந்ததால் தெரியல. அது தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். ஓ அப்படியா? டேய், இதை எப்படி சாப்பிட்றது? அண்ணா, முதல்ல இந்த களியை இலையில வச்சு தயிரை ஊற்றி நல்லா பிசைஞ்சி அதில் இந்த பச்சை மிளகாயை வச்சு சாப்பிடணும். அவனும் அதே போல் சாப்பிட்டான். ஆனால் பச்சை மிளகாய் காரம். அவனால் பொறுக்க முடியாமல் கத்தினான். ஐயோ காரம், அம்மா தண்ணி தண்ணி என அலறினான். அவன் முன் பித்தளை சொம்பில் தண்ணீர் நீட்டப்பட்டது. சொம்பை வாங்கியபடி நிமிர்ந்து பார்த்தான். வட்ட நிலா போல் முகம், மீன் போன்ற கண்கள், ரோஜா போல இதழ்கள், நெற்றியில் வட்டமான பொட்டு, மஞ்சள் பாவாடை, மெரூன் கலர் தாவணி, கையில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல், காலில் வெள்ளி கொலுசு. சங்கீதம் பாட பார்ப்பதற்கு ஒரு தேவதை போல் மின்னினாள் அவள். அவன் அவளையே வச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, காரம் இப்போ இருக்காதே. காரமா? அப்படின்னா என்ன கணேஷா என்று இழுத்தான் அஸ்வின். ரைட்டு விடு அக்கா, நீ உள்ளே போ. சிரித்து கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். ஹலோ ப்ரோ, உங்களை அண்ணான்னு கூப்பிடுறேன், மாமானு கூப்பிட வச்சிருவீங்க போல. நல்லா தானே இருக்கு, அப்படியே கூப்பிடுறா. அவனை முறைத்தான் கணேஷ். தண்ணியை குடிங்க. இருவரும் சாப்பிட்டு விட்டு வெளியில் வந்தனர். கணேஷா, உங்கள் அக்கா பெயர் என்னடா? எதுக்கு கேட்குறீங்க? டேய் சும்மா தாண்டா, சொல்லுடா. எங்கள் அக்கா பேர் மலர்விழி. ஓ, அதான் உங்கள் அக்கா பார்க்க பூ போல இருக்காங்களா? இருப்பாங்க. நீங்கள் முழுசா ஊர் போய் சேர மாட்டீங்க போல. சரி விடுடா, இந்த ஊர் ஏன் இப்படி இருக்கு? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. எங்கள் ஐயா கிட்ட கேட்டா நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு வைவாங்க. அப்போது யார்கிட்ட கேட்கறது? எங்கள் அக்கா கிட்ட கேட்கலாம். சரிடா வா போகலாம். இருவரும் மலரை பார்க்க சமையல் அறைக்கு வந்தார்கள். டே கணேஷா, வாசனை தூக்குதுடா. அண்ணா, ஐர மீன் குழம்பு வாசனை வருது. உள்ளே வந்து, அக்கா என்ன மீன் குழம்பா? ஆமாண்டா கணேஷா என்றபடி திரும்பி பார்த்தாள். அஸ்வினை பார்த்ததும் வெக்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாள். அக்கா, அண்ணா உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா? என்ன? கேளுங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலர். இந்த கிராமம் ஏன் இப்படி காஞ்சு போய் வறண்டு கிடக்கு? உங்களுக்கு தெரியுமா? தலை குனிந்தபடியே, எனக்கு தெரியாது. ஐயா கிட்ட கேட்டா நீ சின்ன பிள்ளை, உனக்கு இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி வைவாங்க. டே கணேஷா, நீ சொன்னது தான் அவங்களும் சொல்றாங்க. சரிக்கா, நீ போய் சமையல் செய், நாங்க வரோம் என்று சொல்லி இருவரும் சமையல் அறையை விட்டு வெளியில் வந்தனர். என்னன்னா யோசனையிலே இருக்கீங்க? இல்லடா கணேஷா, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஜெனரேஷனையே நாலேஜ் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்கடா இந்த கிராமத்தில். யாரை சொல்கிறீங்கண்ணா? வேற யார? உன்னையும் உங்கள் அக்காவையும் தான் சொல்கிறேன். யாரு? எங்களுக்கு நாலேஜ் இல்லையா? பொங்கல் தீபாவளினா என்னன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் எங்களை சொல்கிறீங்களா? சரி விடுங்க பாஸ், என்ன இருந்தாலும் நான் இந்த கதையோட ஹீரோ. கொஞ்சம் பார்த்து செய்டா, ஓவராக டேமேஜ் பண்ணுற. அதுக்கு நீங்கள் ஹீரோ மாதிரி நடந்துக்கணும். டே கணேஷா, உன்னோட அறிவுக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய பையனே இல்லைடா. நீ என் கூட லண்டன் வந்துடு. நிஜமாவாண்ணா? என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்டா. வேணாம், நான் சொந்த நாட்டை விட்டு போகிறது ரொம்ப தப்பு. அஸ்வின் மனதில் நினைத்து கொண்டான். இந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியல. சரிடா கணேஷா, இந்த ஊரை பற்றி யார்கிட்ட கேட்குறது? அண்ணா, கைமுறுக்கு பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கு 80 வயசாகுது. நிச்சயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கோம். வாங்க சாப்பிட்டு போய் கைமுறுக்கு பாட்டியை பார்ப்போம். சரிடா என்று இருவரும் சாப்பிட சென்றார்கள். அஸ்வின் கணேஷ் இருவரும் கைமுறுக்கு பாட்டி கண்ணம்மாவை பார்க்க சென்றனர். பாட்டி பாட்டி என கணேஷ் அழைத்தான். ஆறு தலைவர் மவனா என்று பாட்டி கேட்க, ஆமா பாட்டி, நான் தான், கொஞ்சம் வெளியில வாங்க என்றான். பாட்டி வெளியில் வந்தால் கண்ணுக்கு மேல் கை வைத்து பார்த்து, ஆமா, ஆறு அந்த புள்ள? பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கு. அதற்குள் அஸ்வின் காதில் கணேஷ் சொன்னான், கிழவிக்கிலொல்ல பார்த்தீங்களா, உங்களை பார்த்தா படிச்ச புள்ள போல இருக்கான். அப்போ நாங்களாம் படிக்காத தத்தியா?
டே கணேசா விடுடா, வயசானவங்க சொன்னா சரியா இருக்குமா? ம், ஏன் சொல்ல மாட்டீங்க? ஸ்கூல்ல நான் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தெரியும்ல? அவுட்ஸ்டாண்டிங்கா? என்னடா சொல்ற? உண்மையாவா? அட ஆமா அண்ணே, எப்போதும் கிளாஸை விட்டு வெளியில் தான் நிற்பேன். அதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு என்று கணேஷ் கூறியவுடன் அஸ்வின் தன்னை மறந்து சிரித்து விட்டான். கூடவே கணேஷும் சிரித்தான். பாட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ பாவம், இந்த புள்ளைங்க 2 பேருக்கும் என்னாச்சு? ஏன்பா என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? சரி, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் சோழியை பார்க்குறேன் என்று பாட்டி கிளம்பியது. பாட்டி பாட்டி நில்லுங்க. பாட்டிமா, நான் இந்த ஊரை பற்றி ஒரு படம் பண்ண போகிறேன். இந்த கிராமம் பற்றி எனக்கு தெரியணும். எதுக்கு இந்த ஊர் இப்படி காஞ்சி போய் வறண்டு போய் கிடக்கு? இப்பதான் இப்படி இருக்கா, இல்லை எப்போதுமே இப்படி தான் இருக்குமா? இல்லை தம்பி, இது முப்போகமோ செழிச்சு விளைந்த பூமி. வருஷத்துக்கு 3 வெள்ளாம கண்டது. அப்புறம் எப்படி இப்படி ஆனது? எல்லாம் அந்த மவராசியோட சாபம். அந்த பாவிக அந்த புண்ணியவதிய உசுரோட புதைச்சிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ஊரோட அழிவு. மழையே இல்லாம எல்லாம் காஞ்சி போச்சு. என்னது, உயிரோட புதைச்சிட்டாங்களா? என்ன பாட்டி சொல்றீங்க? யார் அவங்க? பேர் என்ன? அவ இந்த ஊரோட சாமி. அவ பேரு சாவித்ரி. அஸ்வின் அதிர்ச்சியானான். சாவித்ரியா? இந்த பேரை தான் மாமா எங்கள் அம்மா பேருன்னு சொன்னாங்க. பாட்டி, எனக்கு அவங்கள பற்றி விரிவாக சொல்ல முடியுமா? அந்த மவராசியை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் போகிறதே தெரியாது. சரி தம்பி, நான் முறுக்கு புளியனோ வரேன் என்று கூறிவிட்டு பாட்டி சென்று விட்டாள். பாட்டி பாட்டி என இருவரும் அனைத்தும் காதில் வாங்கி கொள்ளாமல் பாட்டி போய்விட்டார். என்னடா கணேசா இப்படி சொல்கிறாங்க? ஒரு அம்மாவை உயிரோட புதைச்சிருக்காங்க. எவ்வளோ கொடூரமான செயல்! யார் செஞ்சிருப்பா இதை? யார் அந்த அம்மா? எதுவும் சொல்லாமலே போயிட்டாங்களே. அதான் அண்ணன் நானும் யோசிக்கிறேன். இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருக்கேன், இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் போச்சே. இப்போ யார்கிட்ட கேட்குறது? அதான் யாருக்கிட்ட கேட்குறதுன்னா அப்பா கிட்ட கேட்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சொல்லுவாங்களாடா? முயற்சி பண்ணி பார்ப்போம். இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். சாப்பிட அமர்ந்தார்கள். மலர் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். இலையில் சாப்பாடு வைத்தாள். ஆனால் அஸ்வின் எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். சாப்பாடு வைத்ததையே அவன் பார்க்கவில்லை. டே கணேசா, இவங்களுக்கு என்னடா ஆச்சு? சாப்பிடாம எதையோ யோசிக்கிறார். அக்கா, நம்ம ஊர்ல பல வருஷம் முன்னாடி யாரோ ஒரு அம்மாவை உயிரோட புதைச்சிட்டாங்களாம். கைமுறுக்கு பாட்டி சொன்னுச்சு. அதுலேருந்து அண்ணன் இப்படி தான் இருக்காங்க. என்னடா சொல்ற? உசுரோடையா? ஆமாக்கா என்று கூறினான் கணேஷ். டேய் கணேசா, நம்ம ஊர்ல ஒரு பாலடைந்த பங்களா இருக்குல்ல, அங்க ஒரு நாள் நானும் சந்தியாவும் போயிருந்தோம். அப்போ அங்க யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நாங்க பயந்துட்டு வந்துட்டோம். நான் இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போ நீ சொல்லும்போது தான் எனக்கு நினைவுக்கு வருது. என்ன சொல்றீங்க? பாலடைந்த பங்களாவா? எங்க இருக்கு? அண்ணா, அது ஒரு தோப்புக்குள்ள இருக்கு. அங்க பெரிய பாம்பு இருக்கு, போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அக்கா போயிட்டு வந்திருக்கா. சரி கணேசா, நம்ம அங்க போவோமா? ஐயோ இல்லை, ஐயாவுக்கு தெரிஞ்சா வைவாக. டேய், என் கூட வந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லைண்ணா, நான் வரல, எனக்கு பயமாக இருக்கு. சரி, அப்போ நான் மட்டும் போயிட்டு வரேன். வேணாண்ணா, போகாதீங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது. டேய், ஒரு பொண்ணே தைரியமாக போயிட்டு வந்திருக்கா, என்ன போக வேண்டான்னு சொல்கிற? நான் போகத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடாம எழுந்து போய்விட்டான் அஸ்வின். இங்கு ஷர்மா சோகமாக உட்கார்ந்திருந்தான். ஏன் ஷர்மா சோகமா உட்கார்ந்திருக்க? என்னாச்சு என்று கேட்டார் கோபால் மாமா. அஸ்வின் காணாமல் போய் 2 நாள் ஆகுது. அவன் எங்கே போனா ஒன்றும் தெரியல. எனக்கு பயமாக இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. பேசாம நம்ம இதை பற்றி ரவி கிட்ட சொல்லிடலாமா? ஆமாம் மாமா, ரவி அங்கிள் கிட்ட சொல்றது தான் சரி. உடனே ஃபோனை எடுத்து ரவிக்கு ஃபோன் செய்தான். ஹலோ கோபால், சொல்லுடா, எப்படி இருக்க? அஸ்வின் எப்படி இருக்கான்? ரவி அதை பற்றி சொல்லத்தான் நான் உனக்கு ஃபோன் செய்தேன். என்னடா சொல்லு. ரவி, அஸ்வினை 2 நாளாய் காணோம். எங்கே போனானே தெரியல. என்னடா சொல்கிற? இடியட், உன்னை நம்பி அனுப்பி வச்சா காணாமல் போயிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. அதற்குள் அருணா அங்கு வந்தாள். இவர்கள் பேசியதை காதில் வாங்கிவிட்டாள். என்ன, அஸ்வினை காணோமா? என்னோட பையனை காணோமா? என்னாச்சு சொல்லுங்க. ஏய் கத்தாத, அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று அருணாவை அதட்டிவிட்டு மொட்டை மாடிக்கு வந்தான். ஏய் கோபால், உன் கூட யார் இருக்கா? ஷர்மா இருக்கான். நீ அவனை விட்டு தள்ளி வா, நான் உன்கிட்ட தனியாக பேசணும். அவன் சொன்னது கோபால் புரிந்து கொண்டான். என்ன ரவி, நீ என்ன சொல்ற? எனக்கு சரியா காதல விழல. ஹலோ ரவி என்றபடி அவனும் மொட்டை மாடிக்கு வந்தான். ரவி சொல்லு, தனியாக வந்துட்டேன். கோபால், நீ ஏதாவது அஸ்வின் கிட்ட உளறிட்டியா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் நல்லா யோசி. அப்படி ஏதும் இல்லைன்னா அவன் எங்கே போக போகிறான்? எதுவும் சொல்லலை.
ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அஸ்வின் கேட்டான், நீங்கள் லண்டனில் எங்கே இருந்தீங்கன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சொந்த ஊர் கந்தர்வக்கோட்டை அப்படின்னு. ஏய் உளறிட்ட இடியட், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிற. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், அவன் அங்கே தான் போயிருப்பான். அஸ்வினுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சுது, அப்புறம் அவன் நமக்கு அகைன்ஸ்டடாக மாறிடுவான். நீ உடனே கந்தர்வக்கிட்ட போ, அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வா. நான் இன்னும் 2 நாளில் சென்னை வரேன். அதுவும் குறிப்பாக அந்த சாவித்திரியை பற்றி அவன் தெரிஞ்சுக்கவே கூடாது. போ, உடனே போ. கோபால், அஸ்வின் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வேதா, சுப்புலட்சுமி எல்லோரும் காரில் ஏறி கந்தர்வக்கோட்டை கிராமத்துக்கு விரைந்தனர். அஸ்வின் அன்று இரவு யாருக்கும் தெரியாமல் அந்த பாலடைந்த பங்களாவிற்கு சென்றான். அங்கு ஒரே அமைதியாக இருந்தது. அவன் அந்த பங்களாவை அடைந்தான். அப்போது அவன் எப்போதும் கேட்கும் அந்த குரல் ஒலித்தது. சிவா, வந்துட்டியா? வா, அம்மா கிட்ட வா, அம்மா கிட்ட வா சிவா என்று சொல்லிக்கொண்டே அழுக ஆரம்பித்து விட்டது அந்த குரல். அவன் மனதில் படபடத்தது. போகலாமா வேண்டாமா என அவன் மனது குழம்பியது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்த்து விடுவோம். யார் இந்த குரலுக்கு சொந்தக்காரங்க என்று நினைத்து முன்னேறி சென்றான். அப்போது ஒரு பெரியவர் அவனை வழிமறித்தார். நில்லு, இங்கெல்லாம் வரக்கூடாது, போ. நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இங்கு வரக்கூடாது, போ. யாரோ அங்க கூப்பிடுறாங்க. யாரும் கூப்பிடல, திரும்பி போ, போ என்று கத்தினார். அவன் அங்கிருந்து வந்து விட்டான். வீட்டிற்கு வந்து படுத்து விட்டான். ஆனால் அவனுக்கு குழப்பம் தேரவில்லை. யாரு கூப்பிடுறா? சென்னையில் இதே குரல் தான் கேட்டது. யார் அந்த சிவா? ஒன்றும் புரியல. அந்த பெரியவர் யாரு, எதுக்கு என்ன அங்க போக வேண்டான்னு சொன்னாரு? அவன் அப்படியே தூங்கிவிட்டான். காலையில் எழுந்து கணேஷும் அஸ்வினும் ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். அண்ணா, நேற்று நைட்டு எங்க போனீங்க என்று கேட்டான் கணேஷ். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, எங்க போனீங்க? அந்த பாலடைந்த பங்களாவிற்கு தான் போனேன். அண்ணா, அங்க போனீங்களா? ஆமாண்டா கணேஷா. அந்த நேரத்துல ஏன் அங்க போனீங்க? சும்மா தாண்டா போனேன். அங்க என்னென்ன இருந்துச்சு? எங்கடா, நான் போனேன், அதுக்குள்ள ஒரு பெரியவர் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டார்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு தான் அவ்வளோ அவசரமா போனீங்களோ? சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். குளிச்சுட்டு சாப்பிட போகலாம். கொலை பசி எனக்கு. எப்போ பார்த்தாலும் காலையில் களியை தாண்டா போடுறீங்க. அண்ணா, அது ரொம்ப நல்லது அண்ணா. இதையே சொல்லி களியை போடுங்க. சரி வா, வீட்டுக்கு போகலாம். இருவரும் வீட்டுக்கு வந்தனர். அஸ்வின், கணேஷ் 2 பேரும் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்தனர். சரக்கென்று ஒரு கார் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து கோபால் மாமா, சுப்பு அத்தை, ஸ்வேதா, அஸ்வின் நண்பர்கள் வந்து இறங்கினர். இறங்கியவுடன் ஷர்மா நேராக சென்று அஸ்வினை அடித்தான். ரஸ்கல், பிளடி பஸ்டல், எங்களை கூட்டிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்க இங்க வந்து என்ன பண்ற என்று 4 நண்பர்களும் சேர்ந்து அவனை அடித்தார்கள். டேய் விடுங்கடா, அடிக்காதீங்கடா, ப்ளீஸ்டா விடுங்கடா என ஓடினான். எதுக்குடா இங்க வந்த அறிவு கட்ட முண்டோம், நீ எங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கணும் என்று திட்டி தீர்த்தனர். இடையில் கணேசன், அடிங்க அண்ணா, காலையில எங்க ஊர் களிய கிண்டல் பண்ணினாங்கல்ல, இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உங்களுக்கு. டேய் கணேஷா, நீ வேற ஏண்டா எடுக்கல? அதற்குள் கோபால் மாமா குறுக்கிட்டார். அஸ்வின், நீ பாட்டுக்க யாருக்கிட்டேயும் சொல்லாம நீ மட்டும் இங்கு வந்தால் என்ன அர்த்தம்? நீ காணாமல் போயிட்டியோன்னு பயந்து விட்டோண்டா. மாமா, நான் என்ன சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு? லண்டன்ல இருந்து இங்க வர தெரிஞ்ச எனக்கு இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு தெரியாதா? சரி அஸ்வின், வா போகலாம். உனக்கு என்ன இங்க வேலை? உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தோம். மாமா, இந்த ஊர்ல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டே இங்க இருந்து போகலாம் மாமா. அது வர நீங்களும் இங்கேயே தங்கிக்கலாம். அதுவும் மாமா, இவங்க வீட்டுல ஒரு களி போடுவாங்க பாருங்க, 2 நாளில் நீங்க காலி. அண்ணா, எங்க ஊரு களியை கிண்டல் பண்றதே உங்க வேலையா போச்சு. இப்போ வந்தவங்க கிட்டேயும் சொல்லுங்க, விளங்கிடும். அதற்குள் கோபால், எனக்கே தெரியும் களியோட அருமை பெருமை என்னன்னு. இவங்களை போல வெளிநாட்டு பசங்களுக்கு அதோட மகிமை தெரியாதுப்பா. அவன் கூட சேர்ந்து நானும் கிண்டல் பண்ண மாட்டேன். அப்பாடா சார், நீங்களாவது எங்க கிராமத்தை கிண்டல் பண்ணாமல் இருந்தீங்களே, அது போதும். எப்படி பண்ண முடியும்? அவனும் இந்த கிராமம் தானே, என்னடா என்று சொல்லியபடி சிவசாமி வெளியில் வந்தார். டேய் படவராஸ்கல், எப்படிடா இருக்க என்று சிவசாமி முதுகில் ஒரு குத்து குத்தினார். கோபால், நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, இதோ என்னோட மனைவி சுப்புலட்சுமி, இதோ என்னோட பொண்ணு ஸ்வேதா. ஏய், உன்னோட மனைவிய எனக்கு தெரியாதா? என்னம்மா சுப்பு, உன்னோட புருஷன் இப்படி சொல்றான், அவரை எல்லாத்தையும் மறந்துட்டாரண்ணா. இருவரும் சிரித்தார்கள். சரிடா சரிடா, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுனீங்க. அம்மாடி, எப்படி இருக்க என ஸ்வேதாவை கேட்டார் சிவசாமி.
ஐ எம் ஃபைன் என்றாள் ஸ்வேதா. ஓ சாரி அங்கிள், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நல்லா இருக்கேன்னு சொன்னேன் என்று கூறினாள் ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, அவன் அந்த காலத்திலேயே டிகிரி முடிச்சவன், உன்னை விட நல்லா இங்கிலீஷில் பேசுவான் என்று கூறினான் கோபால். ஐயா நீங்க படிச்சவரா? அந்த திமிர் தோரணை கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க, கிரேட் ஐயா நீங்கள் என்றான் அஸ்வின். அதில் என்னப்பா இருக்கு? நான் மட்டும் இல்லை, என்னோட மனைவி அந்த காலத்து பியூசி, என்னோட பையன் பக்கத்து ஊரில் 5வது படிக்கிறான், அதுவும் இங்கிலீஷ் மீடியம். வாவ் ஐயா சூப்பர் என்றான் அஸ்வின். அவர் சிரித்து கொண்டே, அது மட்டும் இல்லை தம்பி, என்னோட பொண்ணு மலர்விழி பிஇ முடிச்சிருக்கா என்று சிவசாமி கூறியதும் அஸ்வின் அதிர்ந்து போனான். பக்கத்தில் மதுரையில் தான் படித்தா, சென்னையில் மாதம் 50,000 ரூபாய்க்கு வேலை கிடைத்தது. நான் தான் போக வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னால் நம்பவே முடியல, மலர் பிஇ முடிச்சிருக்காங்களா? அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரியவில்லை, பக்கா கிராமத்து பொண்ணு. அவள் அப்படித்தான் தம்பி என்றார் சிவசாமி. டேய் வாடா உள்ள. காமாட்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு, நம்ம கோபால் வந்திருக்கான். அடடே வாங்க அண்ணா, வாங்க மதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? ஏய் மலரு தண்ணி கொண்டு வா என்று காமாட்சி கத்தினாள். மலர் தண்ணி கொண்டு வந்தாள். அடடே ஏய் சிவசாமி, உன்னோட பொண்ணு கோவில்ல கற்பகிரகத்தில் இருக்கோ அம்மன் போலவே இருக்கா. எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தா இப்படியே உன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுவேன். என்ன பண்ண, எனக்கும் ஒரே பொண்ணா போயிடுச்சு. அவர் சொன்ன உடனே மலர் அஸ்வினை பார்த்தாள். அவன் கண்ணால் ஜாடை காட்டினான். அண்ணா நீங்க ஒரு வாரம் இங்க தங்கணும் சொல்லிட்டேன். இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருடம் ஆகுது? இல்லம்மா நாங்க உடனே போகணும், அஸ்வினை கூட்டிட்டு போகத்தான் வந்தோம். அஸ்வின் தம்பிய உனக்கு எப்படிடா தெரியும்? டேய் இவன் பேச்ச சட்டென்று நிறுத்தினான். என்னடா ஏதோ சொல்ல வந்த, டக்குன்னு நிறுத்திட்ட? இல்லடா, இவன் நண்பனோட பையன், லண்டனிலிருந்து வந்திருக்கான், இந்த நாட்டை சுற்றி பார்க்க அவன் நண்பர்களோடு வந்திருக்கான். இதோ இவர்கள்தான் அஸ்வின் நண்பர்கள். சுற்றி பார்க்கவா? என்னடா சொல்கிற தம்பி? ஏதோ கதை எழுத போகிறதாகவும் அதுக்கு தான் கிராமத்துக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. ஆமாண்டா அதுவும் தான் தடுமாறினான். ஆனால் சென்னையை பற்றி கதை எழுதினால் 1 வருடம் பத்தாது, அப்புறம் ஏன் இங்கே வரணும், அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் கோபால். இல்லைம்மாம்மா, நான் கிராமத்தை விட்டு வரமாட்டேன், இந்த ஊரை பற்றி இன்னும் நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அஸ்வின் உனக்கு நான் சொல்கிறேன், நீ கிளம்பு. எதுக்கு மாமா என்னை அவசரப்படுத்துறீங்க? இதுக்கு தான் நான் சொல்லாமலே வந்தேன். டே அஸ்வின், உங்கள் அப்பா என்ன திட்டுறான், சொன்னா கேளுடா. முடியாது மாமா. டேடி நாமளும் இங்க இருந்து இந்த வில்லேஜை சுத்தி பார்க்கலாம் ப்ளீஸ் டேடி. ஆமா மாமா, ஸ்வேதா சொல்றது சரிதான், பார்த்துட்டு போகலாம் மாமா. உடனே சிவசாமி, அப்புறம் என்ன குழந்தைகளுக்காக இங்க இருந்துட்டு போகலாண்டா. ஏ காமாட்சி ஏன் மசன்னு நிக்கிற? போய் கோழி அடிச்சு குழம்பு வை, எல்லோரும் பசியோட இருப்பாங்க. மலர் நீயும் போமா, போய் அம்மாவுக்கு உதவியா இரு. சரிங்க ஐயா என சொல்லி சென்றாள். ஆனால் அஸ்வினை திரும்பி பார்த்து கொண்டே போனாள். மலர் அஸ்வினை பார்ப்பதை ஸ்வேதா பார்த்து விடுகிறாள். ஐயோ இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அழகா வேற இருக்கா, அஸ்வினை மடக்கி விடுவாளோ? விடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அஸ்வின் என்று அவனை பிடித்து கொண்டாள். ஆனால் அஸ்வின் பார்வை மலர் மீது இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு இரவு கயிற்று கட்டிலில் வந்து நிலா வெளிச்சத்தில் அமர்ந்தனர். அப்புறம் கோபால் வெத்தலை போடுறியா? குடுடா, எத்தனை வருஷம் ஆகுது இப்படி நம்ம ஊர்ல நிலா வெளிச்சத்துல வெத்தலை போட்டு, நீ தான் வரமாட்டேன்ற. அந்த நேரம் அஸ்வின் அங்கு வந்தான். எல்லோரும் வந்தார்கள். அஸ்வின் மனதை ஏதோ ஒன்று குழப்பிக் கொண்டே இருந்தது. தம்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அது வந்து ஐயா, அண்ணன் நேற்று அந்த பாலனேத பங்களாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்காங்க. சிவசாமி கோபால் இருவருக்கும் அதிர்ச்சியானார்கள். கோபால் கோவப்பட்டான். அஸ்வின் நீ ஏன் அங்கே போன? இதுக்கு தான் நீ இங்கே வர வேண்டாம் இருக்க வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? மாமா சும்மா தான் போனேன், வந்துட்டேன். தம்பி அங்கே போகாதீங்க. எதுக்கு ஐயா? சின்ன பசங்களை நான் சொன்னது போல பாம்பு இருக்கா? தம்பி உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொன்னால் கேளுங்க, போகாதீங்க. சரிங்க ஐயா, இனிமேல்ட்டு போக மாட்டேன். அதற்குள் ரவி ஃபோன் செய்தான். டே சிவசாமி, முக்கியமான ஃபோன், பேசிட்டு வரேன்டா. சரிடா என்று சொன்னான் சிவசாமி. ஹலோ ரவி. டே கோபால், என்னோட பையனை பார்த்தியா? ஆமாண்டா, அவன் இங்கே தான் இருக்கான், அதுவும் நம்ம சிவசாமி வீட்டில் தான் தங்கி இருக்கான். சிவசாமி கிட்ட சொல்லிவிட்டாயா அஸ்வின் என்னோட பையன்னு? அது எப்படிடா சொல்லுவேன்? சொன்னா அப்புறம் அஸ்வின் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போகும்னு எனக்கு தெரியும். சரி அவனை கூட்டிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பு. அதான் நானும் நினச்சேன். ஆனால் உன்னோட பையன் அவன் பிடிச்ச கோயிலுக்கு 3 காலன்னு விடாப்படியாக இருக்கான். நீ கவலைப்படாத, 2 நாளில் அவனை எப்படியாவது இங்கிருந்து கூப்பிட்டு வரேன். சரி இப்போ என் பையன்கிட்ட ஃபோனு கொடு, அருணா பேசணுமா. இதோ துறேன் அஸ்வின் என கூப்பிட்டான் கோபால். இதோ வரேன் மாமா. என்ன மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க?
இதோ லைன்ல உங்க அப்பா பேசுறாரு, பேசு என்று கொடுத்து விட்டு சென்றான். ஹலோ டாட், ஹவர் யூ? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அங்க போன? சும்மா டாட், கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். அதுக்கு உனக்கு அந்த கிராமம் தான் கிடைச்சதா? வேறு எங்கேயாவது போக வேண்டியது தானே? ஏன் இங்க வந்தா என்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். டேடி, இது நீங்க பிறந்த ஊரு, எனக்கு பார்க்க ஆசையா இருக்காதா? சரி சீக்கிரம் லண்டன் வா. ஓகே டாடி, வந்துடுறேன். அப்போது அந்த குரல் அவனுக்கு கேட்டது. போகாத சிவா, நீ அம்மாவை விட்டுட்டு போகாத. போவியா? நீ போவியா? நீ போவியா என சத்தமாக கத்தியது. அஸ்வின் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போய் நின்றான். அந்த குரலின் ஓசை அவனை திடுக்கிட வைத்தது. இதுவரை அழுது கொண்டு மட்டுமே இருந்த அந்த குரல் இப்போது கோபமாக போவாயா என்று கத்தியது. அஸ்வினுக்கு ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியது. ஹலோ ஹலோ அஸ்வின், லைன்ல இருக்கியா என்று ரவி கேட்க, சுதாரித்து டாடி இருக்கேன், சொல்லுங்க என்றான். என்னாச்சு அஸ்வின், அமைதியாகிட்ட? ஒன்றும் இல்லை டாடி, மம்மி கிட்ட கொடுங்க என்று கூறினான். அருணா, உன்னோட செல்ல பையன் பேசுகிறான், இந்தா. ரிசீவரை வாங்கி பேசினாள் அருணா. ஹலோ அச்சுமா, எப்படி இருக்க? மம்மி ஐம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீ எங்கே போன? மம்மி பயந்துட்டேன். மம்மி ஐம் நாட் சைல்டு, சொன்னா கேளுங்க. சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே மம்மி, வந்துடுறேன். சரி அச்சு, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே மாம் என்று ஃபோனை வைத்துவிட்டு யோசிச்சுட்டே நின்றான். யாரோட குரல் அது? ஒரே குழப்பமாக இருக்கே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது தோட்டத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. தோட்டம் வந்து பார்த்தான். அப்போது அங்கு மலர் துணிகாய போட்டு கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்து ஹாய் மலர் என்றான். அஸ்வினை பார்த்தவுடன் வெட்கம் கொண்டு தலை குனிந்து கொண்டாள். மலர், நீங்கள் நல்லா படித்த பொண்ணு, ஆனால் அந்த கர்வம் கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப காமாக இருக்கீங்க. படிச்சிருந்தா எப்படி இருக்கணும்? ஆடம்பரமான தோரணை இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் சூப்பர் மலர். மலர் சிரித்து கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். அஸ்வின் அஸ்வின் என்று கொஞ்சிய குரலில் அழைத்தபடி ஸ்வேதா வந்தாள். அஸ்வின் அவளை பார்த்தவுடன் ஐயோ இவளா, நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்போ எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது? வா ஸ்வேதா, என்ன விஷயம்? வாட் அஸ்வின், நான் உன்னை பார்க்க போகிறதுக்கு ரீசன் வேணுமா? அஸ்வின், மாட்டிக்கிட்டேனே என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். அஸ்வின், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எனக்கு வேலை இருக்கு ஸ்வேதா, நீ மாமாவை கூட்டிகிட்டு போயேன். எந்த மாமாவை? உங்கள் அப்பாவை. ஓ நோ அஸ்வின், நீ வா ப்ளீஸ் என கொஞ்சி கொண்டிருந்தாள். அந்த நேரம் கணேஷ் அண்ணா அண்ணா என்று அழைத்தான். இதோ வரேடா கணேஷா. ஸ்வேதா, கணேஷ் கூப்பிடான், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். ஓ அஸ்வின் என்று கொஞ்சி கொண்டிருந்தாள் ஸ்வேதா. என்னடா கணேஷா, இந்தாங்க காஃபி. ஆமாம், தோட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்ட. யார் லூசு? வேற யாரு? எங்கள் மாமா பொண்ணு ஸ்வேதா தான். அட, அது உங்கள் மாமா பொண்ணு, பார்க்க வேற அழகா இருக்கு. நீங்கள் லூசுன்னு சொல்கிறீங்க? அழகா இருக்கா? அப்போ நீயே கட்டிக்கோ, சரியா? நானா? அந்த பொண்ணையா? அது சரி, வாங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு வருவோம். கணேசா, பொழுது போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு போகலாம். இரவு ஆனதும் அனைவரும் தூங்குவதற்கு சென்றார்கள். ஷர்மா புரண்டு புரண்டு படுத்தான். டேய் ஷர்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஏசி இல்லாமல் தூக்கம் வரலடா. நீ எப்படி இங்கே தூங்குன? வர்ற இடத்துல எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, பேசாமல் தூங்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை நம்பி வந்தோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். டேய் தூங்குடா, வளவலன்னு பேசிக்கிட்டு. எல்லோரும் தூங்கிவிட்டனர். ஆனால் அஸ்வினுக்கு தூக்கம் வரவில்லை. குழப்பத்தில் இருந்தான். யாரு குரல் அது? யார் அந்த சிவா? அந்த பங்களாவில் என்னதான் இருக்கு? அந்த பெரியவர் யாரு? எதுக்கு என்னை தடுத்தாரு? அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை. பேசாமல் மறுபடியும் அந்த பங்களாவுக்கு போயிட்டு வரலாமா? சரி போவோம். ஆனால் அந்த பெரியவர் வந்தால் என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்கலாம். அஸ்வின் யாருக்கும் தெரியாமல் எழுந்து அந்த பங்களாவிற்கு சென்றான். வரும் வழியில் ஒருவித சத்தம் கேட்டது. அவன் மனதில் ஏதோ ஒருவித பயம். திரும்பி போய்விடலாம் என்று யோசித்தான். வேண்டாம், முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது, போய் பார்த்து விடுவோம் என துணிந்து சென்றான். ஆனால் அது இன்னும் அதிகமானது. அஸ்வினுக்கு வேர்த்தது. ஏதோ ஒரு படபடப்பு. அப்போது அஸ்வின் தோலை யாரோ தட்டினார்கள். அஸ்வின் பதறிவிட்டான். திரும்பி பார்த்தான். அது மலர். மலர், நீங்களா இந்த நேரத்தில் இங்க? நீங்க எப்படி? அதை நான் கேட்கணும். இங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? நான் பங்களாவை பார்க்க போறேன். ஓஹோ, அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டைமு இதானா? நடுராத்திரி 1 மணி. இன்னைக்கு பக்கத்து ஊரில் கருப்பசாமி கோவில் திருவிழா. இன்னைக்கு ராத்திரி கருப்பசாமி வேட்டைக்கு போகிறோம். அது நம்ம கிராமத்தை தாண்டி தான் போகும். வழியில் யாராவது நின்னா வெட்டிடும்.
அது உங்களுக்கு தெரியாம நீங்க பாட்டுக்கு நைட்டு கிளம்பி வெளியில வந்தீங்க. நான் அதை பார்த்தேன். அதான் உங்களை தொடர்ந்து நானும் வந்தேன். இதோ இப்போ நம்ம நிற்கிறோமே, இந்த வழியாக தான் கருப்புசாமி வேட்டைக்கு வரும். வாங்க இங்கேருந்து போயிடலாம். என்ன, கருப்புசாமி வேட்டையா? என்னமோ சொல்றீங்க மலர். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. நீங்க நம்ப வேண்டாம், வாங்க போவோம். ஆனால் அதற்குள் கருப்பசாமி வரும் ஓசை கேட்டது. ஐயோ, கருப்பசாமி வந்துடுச்சு. இனிமே நாம அந்த பக்கம் திரும்பி போக முடியாது. வாங்க என்று அஸ்வின் கையை பிடித்திழுத்து ஒரு பழைய போர் செட் கொட்டகைக்குள் சென்றாள். உள்ளே சென்று கதவை தாளிட்டு அந்த கொட்டகை கூரை நகர்த்தி கருப்பசாமி வருவதை பார்த்தனர். இங்க வாங்க, பாருங்க நீங்களே. நம்பலன்னு சொன்னீங்கல்ல, அது பாருங்க கருப்பசாமி. பெரிய மீசையுடன் கையில் கத்தியை மேல் நோக்கி பிடித்துக்கொண்டு நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அஸ்வின் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் அது முன்னாடி யார் வந்தாலோ அந்த கத்தியால் ஒரே வெட்டுதான். மலர், என்ன சொல்றீங்க? என்னதான் கருப்புசாமி வேஷம் போட்டாலோ அது ஒரு மனிதர் தான். யாரையும் கொல்லும் உரிமை கிடையாது. வாங்க போவோம் என்று மலரை அழைத்தான் அஸ்வின். ஐயோ, சொன்னா கேளுங்க. அங்க பாருங்க, அது உக்ரமா இருக்குன்னு. அது மனுஷன்தான், ஆனா அவர் உடம்புல கருப்பசாமி ஏறி இருக்கு தெரியுமா? அது என்ன ரயிலா ஏறுறதுக்கு? கிண்டல் பண்ணாதீங்க, அங்க பாருங்க. அப்போது ஒரு ஆடு கருப்பசாமி இருக்கும் பக்கம் வந்தது. அதன் தலையை தன் கத்தியால் வெட்டியது கருப்பசாமி. பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல. அட பாவிகளா, கருப்பசாமி என்று இப்படி கொலை செய்றீங்க. என்ன ஊர் இது? இங்க அப்படித்தான், பேசாம இருங்க. கருப்பசாமி வெகு நேரமாகியும் அங்கிருந்து போகவில்லை. இவர்கள் இருவரும் அங்கேயே தூங்கிவிட்டார்கள். விடிந்து விட்டது. மலர் எழுந்து, ஏங்க ஏங்க எழுந்துறீங்க, விடிஞ்சிருச்சு. இந்த நேரம் வீட்டில் நம்மளை தேடுவாங்க, வாங்க போகலாம். அஸ்வின் எழுந்தான். இங்கேயே தூங்கிட்டோம். ஆமா, வாங்க போகலாம். மலர் மனதில் ஒரு பதட்டம். ஐயோ, ஐயா என்ன கேட்க போறாங்கன்னே தெரியலையே. என்னை பத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க என்று பயந்து கொண்டே இருவரும் கொட்டாயின் கதவை திறந்துவிட்டு வெளியில் வந்தார்கள். வெளியில் ஒரு கிராமமே நின்றிருந்தது. மலருக்கு மூச்சே நின்று விட்டது. ஊர்க்காரர்கள் பேச ஆரம்பித்தார்கள். என்ன கன்றாவி இது? 2 பேரும் ராத்திரி உள்ள என்ன அசிங்கம் பண்ணீங்க? ஐயா, நான் எந்த தப்பு பண்ணல என்று சிவசாமி காலை பிடித்து அழுதாள் மலர். இதை இங்கே பேசினால் சரி வராது, பஞ்சாயத்தை கூட்டுங்கப்பா என்று கூட்டத்தில் ஒரு பெருசு கத்தியது. வேப்பிலை மர அம்மன் கோவில் வாசலில் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அஸ்வின், மலர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார்கள். என்ன தலைவரே, என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? அவர் எப்படி பேசுவாரு? தப்பு பண்ணது அவர் பொண்ணு. யார் பொண்ணா இருந்தா என்ன, என்ன தப்பு பண்ணா என்ன, தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். மலரின் அம்மா காமாட்சி அழுது கொண்டிருந்தாள். அஸ்வின் பேசினா, நாங்க எந்த தப்பு பண்ணல. நான் காட்டு பங்களாவுக்கு போனேன். மலர் கருப்புசாமி வருது அடிச்சிடுன்னு சொல்லி இந்த கொட்டகைக்கு உள்ள போனோம். அது சரி தம்பி, நீங்க போனீங்க சரி, அந்த பொண்ணு ஏன் வந்தது? அவங்க எனக்கு கருப்புசாமி வர்றது தெரியாது, அதனால் என்னை கூப்பிட வந்தாங்க. இதை எங்களை நம்ப சொல்றீங்க? நீங்க நம்ப வேண்டாம். மலருக்கும் எனக்கும் தெரியும் நாங்க எந்த தப்பும் செய்யவில்லை என்று. தம்பி, நீங்க வெளியூர் பையன், அதுவும் வெளிநாட்டு பையன். உங்களுக்கு இந்த ஊரை பத்தி ஒன்றும் தெரியாது. அது இந்த ஊர் பொண்ணு, அதுக்கு தெரியும் இந்த ஊர் கட்டுப்பாடு. தெரிஞ்சும் ஒரு ஆம்பளை பையன் கூட ஒரு ராத்திரி முழுக்க ஒன்றா இருந்துட்டு வந்திருக்கு. இதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த ஊர்ல வறட்சி அதிகம் இருக்கு. இதுல இந்த அசிங்கம் வேற நடந்தா இந்த ஆத்தா இந்த ஊரையே அழிச்சிருப்பா. ஆமா, இந்த ஊரு கோவில் பூட்டி பல வருஷம் ஆகுது, அது திறக்காமல் கிடக்கு. இப்படி ஊருக்கு பல சோதனை. இதுல நீங்க பண்ண வேலைக்கு நாங்க கஷ்டப்படணுமா? ஆமா, முடியாது. அனைவரும் கத்தினர். மலர் அவமானப்பட்டு நின்றாள். சிவசாமி கைதியாக நின்றார். கணேஷ் அழுது கொண்டிருந்தான். அவள் அம்மா தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். கோபால், ஷர்மா, ஸ்வேதா என அனைவரும் செய்வதறியாது நின்றனர். அப்புறம் என்ன தலைவரே, உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சிவசாமி பேசினார். ஒரு அப்பாவா என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா என்று நான் நம்புகிறேன். அவ உயிரை விட்டாலும் விடுவாள், மானத்தை விட மாட்டாள். அஸ்வின் தம்பியை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், அதுவும் எந்த தப்பையும் பண்ணியிருக்காது. சிவசாமி சொன்னவுடன் அஸ்வின், மலர் இருவருக்கும் அவரை ஒரு கடவுள் போல பார்த்தார்கள். மலர் கண்களில் கண்ணீர் கொட்டியது. சிவசாமி தொடர்ந்து பேசினார். ஆனால் இந்த ஊரின் தலைவர் என்ற முறையில் ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். ஊர் என்ன சொல்லுதோ அதற்கு நானும் என் குடும்பமும் கட்டுப்படுவோம் என்று கூறினார் சிவசாமி. அப்புறம் என்னப்பா, தலைவரே சொல்லிட்டாரு,
காலம் காலமாக நம்ம ஊரில் கொடுக்கும் தண்டனையை நிறைவேற்ற வேண்டியதுதானே. அந்த காலத்துல இது மாதிரி தப்பு பண்ணா அந்த பொண்ணை உசுரோட சமாதி கட்டுவாங்க. அஸ்வின் அதிர்ச்சியானான். ஆனால் அது மாதிரி செய்ததால் இந்த ஊருக்குள்ள அழிவு நெருங்கியது. இப்போ அந்த தண்டனையை மாத்தி அந்த பொண்ணுக்கு 100 சவுக்கு அடி கொடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலமா விடணும். ஆமா, இதுதான் இவங்களுக்கு தண்டனை. அப்புறம் என்ன, போய் சவுக்கு கயிறு கொண்டு வாங்க. அஸ்வின் பேசினான். அப்படின்னா தப்பு பண்ணது நானும் தான், எனக்கும் அந்த தண்டனையே கொடுங்க என்று கத்தினான் அஸ்வின். இதை பாருங்க தம்பி, நீங்க வெளிநாட்டு பிள்ளை, உங்களுக்கு தண்டனை கொடுக்க எங்களுக்கு அனுமதி கிடையாது. இதே வெளியூர் பொண்ணா இருந்தா அந்த பொண்ணையும் விட்டு இருப்போம், பஞ்சாயத்து கூட்டி இருக்க மாட்டோம். ஆனால் அது எங்க ஊரு பொண்ணு, இந்த ஊரு சட்டத்திட்டம் தெரிஞ்ச பொண்ணு, அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமாம், கொடுத்தே ஆகணும். ஊர் மக்கள் எல்லோரும் கோஷமிட்டனர். சவுக்கு கயிறு கொண்டு வரப்பட்டது. மலர் இழுத்து வந்து கூட்டத்தில் நடுவில் நிறுத்தப்பட்டாள். அவளுக்கு தண்டனை வழங்க ஆள் ரெடியாக நின்றது. மலர் அவமானத்தில் தலை குனிந்து நின்றாள். அப்போது சட்டென்று அஸ்வின் கோவிலுக்குள் சென்று அம்மன் கழுத்தில் இருந்த தாலி கயிறை எடுத்து வந்து மலரை இழுத்து அவள் கழுத்தில் கட்டினான். மலர் உறைந்து போய் நின்றாள். ஊர் மக்கள் அனைவரும் வாயெடுத்து போயினர். சிவசாமி காமாட்சி கண்ணில் ஆனந்த கண்ணீர் கொட்டியது. கோபால் அதிர்ச்சியில் நின்றான். ஸ்வேதா பாவமாக நின்றார். ஷர்மா மற்றும் அவன் நண்பர்கள் கைத்தட்டி அரவணைத்தனர். மீண்டும் அஸ்வின் பேசினான். இப்போ மலர் என்னோட மனைவி, நீங்க அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. என்ன ஊர் இது, என்ன மனுஷங்க, ஒருத்தரை புரிந்து கொள்ள முடியல என்று அனைவரையும் திட்டினான். வா மலர், போகலாம் என்று கையை பிடித்து இழுத்து கூட்டி செல்ல போனான். அஸ்வின் ஒரு நிமிடம் நின்று, இந்த ஊருக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். என்ன வெளிநாட்டு பையன்னு சொன்னீங்கல்ல, ஆனா எங்க அப்பா இந்த ஊரு தான். எல்லோரும் அஸ்வினை பார்த்தார்கள். அனைவரும் முணுமுணுத்து கொண்டனர். இந்த ஊரா என்று கோபால் அதிர்ச்சியானான். அஸ்வின் என்றான். நீங்க சும்மா இருங்க மாமா, நான் யாரோட பையன்னு எல்லோருக்கும் தெரியணும், கேட்டுக்கோங்க. எங்க அப்பா பேரு ரவிச்சந்திரன், அம்மா பேரு அருணா என்று கூறினான். அவன் பெயரை சொன்னவுடன் அனைவர் முகமும் அதிர்ச்சியானது. திகைத்து நின்றனர். சிவசாமி காமாட்சி இருவரும் உறைந்து நின்றனர். சில பெரியவர்களின் முணுமுணுப்பில் கேட்டது, சாவித்திரி பையனா? அஸ்வின் அதை கூறிவிட்டு மலரின் கையை பிடித்து கூட்டத்தை விட்டு வந்தான். மலர் பார்வை அஸ்வின் மீதே இருந்தது. மலரை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். அஸ்வின் மலரிடம் பேசினான். மலர், என்னை மன்னிச்சிடு. அந்த நேரத்துல எனக்கு வேற வழியே தெரியல. உன்னோட விருப்பம் கேட்காம நான் உன் கழுத்தில் தாலி கட்டியது தவறுதான் என்ன என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்னே மலர் அவனை கட்டி கொண்டு அழுதாள். அவனால் அவள் அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் நெற்றியில் தலை கோதி அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். அதற்குள் வெளியில் இருந்து சத்தம் கேட்டது. அஸ்வின், அஸ்வின் என கோபால் மாமா அழைத்தார். இருவரும் வெளியில் வந்தார்கள். அஸ்வின், நீ என்ன செய்திருக்க? இது மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை விட்டு வைக்க மாட்டான் அஸ்வின். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிந்தால் என்னை நினைத்து பெருமைப்படுவார்கள், திட்டமாட்டார்கள் மாமா என்று அஸ்வின் கூறினான். மாமா, கிளம்புங்க, ஊருக்கு போவோம். நீங்க சொன்ன மாதிரி இனிமே இங்க இருக்க வேண்டாம் மாமா, போவோம். ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்ன? ஆமா சொன்னேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், வாங்க போகலாம். ஏண்டா இவ்வளோ கோவம்? பொறுமையாயிருடா. நம்ம மட்டும் போகல, மலர் சிஸ்டரையும் கூட்டிட்டு போறோம். நீ பட்டுன்னு கிளம்புனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே சிவசாமி, காமாட்சி, கணேஷ் மூவரும் வந்தார்கள். ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஐயா என்ன புரிஞ்சுப்பாரு. சரிதான் தம்பி, என்னோட பொண்ணு மானம் போகும் தருணம், அவளை காப்பாத்திட்டீங்க. ஐயா என்னை மன்னிக்கணும். எனக்கு அந்த சமயம் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதான் பரவாயில்ல தம்பி, உங்கள் அம்மாவோட நல்ல குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. ஐயா நாங்கள் புறப்படுறோம். உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். என் பொண்ணை நினச்சி கவலையா? அவள் எனக்கு பொண்ணாக இருந்தப்போ கூட நான் அவளை நினச்சி கவலைப்பட்டிருக்கேன். எப்போ உங்கள் மனைவியோ ஆனாலோ அந்த நிமிஷம் என்னோட கவலை போயிடுச்சு. நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதற்குள் கோபால் அஸ்வின் அப்பாவிற்கு ஃபோன் செய்தான். ஹலோ ரவி, சொல்லுடா கோபால், நான் சென்னை வந்துட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். டேய், பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா சொல்கிற? கோபால் நடந்த விஷயம் அனைத்தையும் ரவி கிட்ட சொன்னான். ரவி அதிர்ச்சியானான். என்ன, அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அருணா அதிர்ச்சியானாள். என்ன, அஸ்வின் கல்யாணமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கோபால், நாங்கள் அங்கே வரோம். இல்லை ரவி, நாங்கள் அங்கே வரோம். நீ இங்கே வர வேண்டாம். இல்லை, நான் வரேன். டிரைவர், கந்தர்வக்கோட்டை போங்க. கார் விரைந்தது. அஸ்வின் வேகமாக கிளம்பினான். அஸ்வின் என கோபால் அழைத்தான். சொல்லுங்க மாமா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் இங்கே வராங்க. அஸ்வின் கோபாலை பார்த்தான்.
அவங்கள வர வேண்டான்னு சொல்லுங்க, நாம அங்கே போவோம் சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் அஸ்வின். ஷர்மா, காரை எடு. ஊர் மக்கள் அனைவரும் அங்கு வந்தனர். அனைவரும் காரில் ஏறினர். மலர் அழுதாள். ஐயா, அம்மா, போயிட்டு வரேன் கணேஷா என தம்பியை கட்டி கொண்டு அழுதாள் மலர். அண்ணா, எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. சரிடா கணேஷா, நீ நல்லா படி. அப்புறம் நான் உனக்கு அண்ணன் இல்லை, மாமா. அவன் கண்ணீருடன் அஸ்வினை கட்டி கொண்டான். அஸ்வின், மலர் இருவரும் காரில் ஏறினார்கள். காரை ஷர்மா இயக்கினான். ஆனால் கார் நகரவில்லை. என்னடா, கார் நகரவே மாட்டேங்குது, நீ இறங்கி போய் பாரு. ஷர்மா காரை ஒரு முறை பார்த்தான். ஆனால் காரில் எந்த பழுதும் இல்லை. மறுபடியும் இயக்கினான். ஆனால் மறுபடியும் கார் நகரவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கார் நகரவே இல்லை. அப்போது ஒரு குரல் ஒலித்தது. அது இங்கிருந்து நகராது மகனே, நீ செல்வது கடினம். அவள் உன்னை போக விட மாட்டாள் மகனே, அது முடியாது, இது நகராது என சிரிக்கும் சத்தம் கேட்டது. இது அனைவருக்கும் கேட்டது. யார் இது? யாரோட குரல்? அனைவரும் கேட்டனர். எல்லோரும் காரை விட்டு இறங்கி பார்த்தனர். அங்கு ஒரு அம்மா நின்றிருந்தார். அவர் பார்ப்பதற்கு மந்திரவாதி போல இருந்தார். கையில் கோல், காவி நிற உடை, கண்ணில் உக்கிரம், பார்க்கவே பயங்கரமாக இருந்தார். அனைவரும் அவரையே பார்த்தனர். யார் இந்த அம்மா என்ற கேள்வி எழும்பியது. சிவசாமி மனதில் ஏதோ ஒரு உறுத்தல். என்ன இந்த அம்மா? கல்யாணமாகி பிள்ளைங்க முதலா ஊருக்கு போறாங்க. இந்த அம்மா இப்படி சொல்லுது. தம்பி, இந்த அம்மா சொல்றது சகுனத்தரையா இருக்கு. நீங்க இப்ப போக வேண்டாம் தம்பி. இல்லைங்க ஐயா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்ன தப்பா நினைக்காதீங்க, நாங்க போகணும். அப்படி என்ன தம்பி உங்களுக்கு கோவம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சீச்சே, இல்லைங்க ஐயா, உங்க மேல் எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மனுஷங்களை மனுஷனா மதிக்க தெரியல. என்ன மனுஷங்க இங்க இருக்கிறவங்க உயிரோட சமாதி கட்டுவாங்களாம். யாரு கொடுத்தா ஒரு உயிரை எடுக்கும் உரிமையை இவங்களுக்கு? என் முன் மட்டும் இது போல ஏதாவது நடந்தது, அத்தனை பேரையும் வெட்டி சாய்ச்சிருப்பேன். அஸ்வின் கோபமாக கத்தினான். அதற்குள் மக்களுக்குள் ஒரு இளைஞன், ஏய், நீ என்ன எங்க மக்களை திட்டுற? வெட்டி சாய்ச்சிடுவாராமே, எங்க வெட்டு பார்ப்போம், வகுந்துடுவோம் வகுந்து என்று அஸ்வினை திட்டினான். அப்போது அவன் பக்கத்தில் நின்ற ஒரு பெரியவர் அந்த இளைஞனை கன்னத்தில் ஒரு அறை விட்டார். யார வகுந்துடுவேன்னு சொல்ற? அவர் யார் தெரியுமா? இந்த ஊரோட ராசாடா, பார்த்து பேசு. அஸ்வினுக்கு ஒன்று புரியவில்லை. நானா இந்த ஊரோட ராஜாவா? இவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு மனதுக்குள் ஒரு ரயிலே ஓடியது. யாரோட குரல் அது? யாரு சிவான்னு என்ன கூப்பிடுறது? இப்போ பேசின அந்த அம்மா யாரு? என்னை தடுத்த அந்த பெரியவர் யாரு? என்னை ஏன் இந்த ஊரில் ராஜான்னு சொல்றாங்க? குறிப்பா கைமுறுக்கு பாட்டி சொன்ன அந்த சாவித்திரி யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு புரியணும்? நாம இங்கிருந்து போகணும். இப்ப என்ன செய்யறது? அவன் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கும் போதே அஸ்வின் அப்பா அம்மா அங்கு வந்தார்கள். அஸ்வின் என கூப்பிட்டார் ரவி. அஸ்வின் திரும்பி பார்த்தான். டேட், மாம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நானே இங்கிருந்து எப்படி வர்றதுன்னு புரியாமல் தவிக்கிறேன். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே ரவி அஸ்வினை கன்னத்தில் ஓங்கி அறிந்தான். அஸ்வின் அதிர்ச்சியானான். டேடி, வாய மூடு. இங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? என்ன சிவசாமி, பெரிய எடுத்து வீட்டு பிள்ளைன்னு உன்னோட பொண்ணை வச்சு மயக்கிட்டியா? டேடி, ஐயாவா அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏய், ஏதாவது பேசின மரியாதையா அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு எங்க கூட வா என்று கத்தினான் ரவி. அது என்னால முடியாது டாடி, அவள் என்னோட மனைவி. அவளை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அந்த மந்திரவாதி அம்மா கத்தினாள். வந்துட்டியா? நீ வந்துட்டியா? இனி நீ உயிருடன் திரும்பி போக மாட்டாய். நீ போகவே மாட்டாய் என வேகமாக ரவியை பார்த்து சிரித்தார். ரவி திடுக்கிட்டான். அவனுக்கு புரிந்து விட்டது. ஏய், நீ இங்கிருந்து போ. இன்னொரு முறை இது போல கத்தின உன்னை சுட்டு தள்ளிடுவேன். அதற்குள் அருணா தடுத்தாள். ரவி, என்ன பண்றீங்க? நீங்க துப்பாக்கியை கீழே போடுங்க. அவளை இங்கிருந்து போக சொல்லு. அவள் அங்கிருந்து மறைந்து விட்டாள். அஸ்வின், நீ இப்ப இங்கிருந்து வரப்போறியா இல்லையா? நான் வரேன், ஆனால் என் மனைவியோட தான் வருவேன். அப்போது ரவி மனதில் நினைத்தான், எப்படியோ அஸ்வினை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். அந்த பொண்ணை அங்க போய் பார்த்துக்கலாம். சரி வா என்று கூற அனைவரும் கிளம்பினர். ஷர்மா காரை எடுக்க போனான். அதற்குள் அஸ்வின், டே ஷர்மா, அந்த கார் தான் ஒர்க் பண்ண மாட்டேன்தே, டேடி வந்த கார்ல போவோம். காரில் ஏறினர். அருணா மலரை கையை பிடித்து அழைத்து வந்தாள். ஷர்மா காரை எடு. ஆனால் அப்போதும் கார் நகரவில்லை. ஏய் அஸ்வின், இந்த காரும் நகரவே மாட்டேன்துடா, என்னடா சொல்ற என்று ரவி கேட்டார். ஆமா அங்கிள், நாங்க முதல்ல கிளம்புனப்பவே அந்த கார் ரன் ஆகல. இப்போ இதுவும் ரன் ஆக மாட்டேங்குது. அப்போது எங்கிருந்தோ சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு எல்லோரும் காரிலிருந்து இறங்கி வந்தார்கள். டேய், யார் இப்படி சிரிக்கிறது? அதாண்டா என்னோட குழப்பமே.
ஆனால் அந்த சிரிப்பின் அர்த்தம் ரவிக்கு புரிந்தது. அவன் கோவப்பட்டு கத்தினான். ஏய், என்ன மிரட்டுறியா? என்ன சிரிக்கிற என்று கத்தினான். ஆனால் மீண்டும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டது. ஏய், நிறுத்து உன்னோட சிரிப்ப என்று கோபமாக கத்தினான். ரவி கத்தியது அஸ்வினுக்கு புதுசா இருந்தது. எப்போதும் அமைதியா இருப்பாரு, இப்படி கத்துறாரு. அஸ்வின் அவன் அப்பாவை அதட்டினான். டாடி, என்னாச்சு உங்களுக்கு? லூசு மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஏய் அஸ்வின், யார லூசுன்னு சொல்ற என்று அஸ்வினை மறுபடியும் கன்னத்தில் அறைந்தான் ரவி. இம்முறை அஸ்வினை ரவி அறைந்தவுடன் ரவி தூக்கி எறியப்பட்டான். அவன் ஒரு சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். ரவி என அருணாவும் டாடி என்று அஸ்வின் இருவரும் அவனை ஓடி போய் தூக்கினார்கள். மறுபடியும் அதே சிரிப்பு சத்தம் கேட்டது. கோபத்தில் கத்தினான். அந்த மந்திரவாதி அம்மா வந்தாள். அவளும் சிரித்தாள். உனக்கு முடிவு நெருங்கி விட்டதுடா, உன் முடிவு இங்கேதான்டா என்று சிரித்து கொண்டே சொன்னது அந்த அம்மா. கோபம் கொண்ட ரவி துப்பாக்கி எடுத்து அந்த அம்மாவை சுடப்போனான். எல்லோரும் தடுத்தனர். ஆனால் அவன் கேட்கவில்லை. டாடி வேண்டாம், ரவி வேண்டாம், யார் சொல்லியும் கேட்காமல் அவன் சுடுவதில் குறியாக இருந்தான். அந்த அம்மா அப்படியே சிரித்தபடி நின்றார். அவனை தடுத்தும் கேட்காமல் இருந்ததால் அருணா கோவத்தில் கத்தினாள். ரவி, இது போல கோவப்பட்டுதான் அஸ்வின் அம்மாவை கொன்னீங்க. அப்பவும் நீங்க திருந்தல. அதை கேட்டவுடன் அஸ்வின் அருணாவை அதிர்ச்சியோடு பார்த்தான். மேம், நீங்க தானே மேம் என்னோட அம்மா என்று கேட்டான். ஐயோ, உளறிட்டோமே என்று திகைத்து நின்றாள். கோபால் அருணா என்னம்மா என்று பார்த்தான். மம்மி சொல்லுங்கள், நீங்க தானே என்னோட அம்மா? ஆமா அஸ்வின், நான் தான் உன்னோட அம்மா. ஏதோ கோபத்துல தப்பா சொல்லிட்டேன் என்று அழுதாள் அருணா. இல்ல இல்ல, இவள் உன் தாய் இல்லை என்று அந்த மந்திரவாதி அம்மா கூறினார். நீங்க யாரு? இவங்க எங்க அம்மா இல்லைன்னு சொல்றீங்க? என்னை யாரோ பின்தொடர மாதிரி இருக்கு. யாரோ என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கத்தினான். நான் யாருன்னு யாராவது சொல்லுங்க என்று அழுதான். நான் சொல்றேன் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் யார் என்று பார்த்தான். அது கைமுறுக்கு பாட்டி கண்ணம்மா. உன்னோட அம்மா அந்த மவராசியை பத்தி நான் சொல்றேன் என்றாள். உடனே ரவி, ஏய் கிழவி என்று அதட்டினார். ஏய் சும்மா இருடா, உன்னோட இந்த பூச்சாண்டிக்கு இந்த கண்ணம்மா பயப்பட மாட்டாள் என்று கதையை கூற ஆரம்பித்தாள். கந்தர்வக்கோட்டை கிராமத்தில் மாரியப்பன் பொன்னம்மாள் என்று கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு சாவித்திரி என 10 வயது பெண் குழந்தை இருந்தது. சாவித்திரி அனைத்திலும் திறமை வாய்ந்த பெண். அது மட்டுமின்றி அவள் அம்மன் அருள் கொண்டவள். சாவித்திரி அப்பா மாரியப்பன் கந்தர்வக்கோட்டை கோவில் தலைமை காவலாளியாக இருந்தார். தினம் காலையில் தன் மகள் கையால் பூ தொடுத்து வாங்கி அதை அம்மனுக்கு போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இதனால் அவளுக்கு நன்றாக பூ தொடுக்க செய்வாள். மாரியப்பன் கோவிலை காவல் காப்பதில் திறமை வாய்ந்தவர். இதனால் அந்த ஊர் மக்களுக்கு மாரியப்பன் மீது அளவு கடந்த மரியாதை. இது அவருடன் வேலை செய்யும் துணை காவலாளி ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. மாரியப்பனுக்கு எப்படியாவது அவப்பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாரியப்பன் கோவிலை காவல் காத்தான். மறுநாள் காலை அம்மனுக்கு பூஜை செய்ய குருக்கர் வந்து கருவறையை திறந்து பார்த்தபோது அம்மன் நகையில் அட்டிகை இல்லாமல் இருந்தது. குருக்கர் கூச்சலிட்டார். ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம், எல்லோரும் வாங்கோ, அம்மன் நகையை காணோம் என கத்தினார். ஊர் மக்கள் ஒன்று கூடினர். கோவில் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் சோதனை செய்யப்பட்டது. ஆனால் நகை எங்கும் இல்லை. அந்த மற்றொரு காவலாளி சொன்னான், எங்க எல்லாரிடமும் சோதனை போட்டீர்கள், மாரியப்பன் அண்ணன் கிட்டையும் சோதனை போடவும். ஊர் மக்கள் அனைவரும் சொன்னார்கள், மாரியப்பன் ரொம்ப நேர்மையானவர், அவரை போய் எப்படி சோதனை பண்ண முடியும், வேண்டாம் என்றார்கள். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான், சோதனை பண்ணிதான் ஆக வேண்டும் என்று மற்ற காவலாளிகள் கூறினர். மாரியப்பன், ஆமா சட்டம் ஒன்றுதான், என்னையும் சோதனை செய்யுங்கள் என்று கூறினார். அவரையும் சோதனை செய்தார்கள். அவரின் கைப்பையை சோதனை செய்யும் போது அந்த அட்டிகை அதில் இருந்தது. மாரியப்பன் அதிர்ச்சியானார். இது இது எப்படி என் கைக்கு வந்தது, எனக்கு தெரியல என்று அழுதார். அந்த மற்ற காவலாளிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். நாங்கள் தான் அந்த நகையை உன் பையில் வைத்தோம் என்று மனதில் நினைத்து கொண்டனர். இந்த விஷயம் ஜமீன் காதுக்கு சென்றது. கந்தர்வக்கோட்டை ஜமீன்தார் பாலச்சந்தர் ஐயா அவருக்கு 3 மகன்கள். முதல் மகன் பெயர் ரவிச்சந்திரன், நடுமகன் பெயர் ஜெயச்சந்திரன், 3வது மகன் பெயர் குணச்சந்திரன். இந்த 3 பேரில் பெரியவனுக்கு 15 வயது, 2வது மகனுக்கு 13 வயது, 3வது மகனுக்கு 11 வயது. இதில் முதல் மகன் ரவியும் 3வது மகன் குணாவும் திமிர் பிடித்தவர்கள். நடுமகன் ஜெயன் அமைதியானவன். ஏழை பணக்காரன் என பேதம் பார்க்காமல் அனைவரிடமும் மரியாதை செலுத்துவார். இந்த நகை திருட்டு கேஸ் பஞ்சாயத்துக்கு வந்தது. அப்போது பஞ்சாயத்து தலைவர் பெரியசாமி, அவரோட மகன்தான் சிவசாமி,
அந்த காலத்தில் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தீர்ப்பு அளிக்கும் இறுதி முடிவு ஜமீனிடமே உண்டு. பஞ்சாயத்தில் மாரியப்பன் குற்றவாளியாக நின்றார். அவர் மனைவி பொன்னம்மாள் மகள் சாவித்திரியும் அழுது கொண்டிருந்தார்கள். எல்லாம் விசாரிக்கப்பட்டது. ஜமீன்தார் பாலச்சந்தர் ஐயா தீர்ப்பு வழங்கினார். அன்று இரவு காவல் காத்தது மாரியப்பன். நகை மாரியப்பன் பையில் இருந்திருக்கிறது. அப்போது அந்த நகையை திருடியது மாரியப்பன் தான் என்று முடிவாகிவிட்டது. இந்த ஊர் வழக்கப்படி அம்மன் நகையை திருடியது பெருங்குற்றம். ஆகையால் மாரியப்பனை ஊர் மக்கள் முன்னில் நிற்க வைத்து கட்டைகளை வைத்து அவனை உயிருடன் எரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. பொன்னம்மாள் ஜமீன்தார் காலில் விழுந்து அழுதாள். ஐயா, எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள். என் புருஷன் நகையை திருடி இருக்க மாட்டார் ஐயா என கதறினாள். அதற்கு முதல் மகன் ரவிச்சந்திரன் அவளை எட்டி உதைத்துவிட்டு சென்றான். ஜெயன் ஓடி வந்து தூக்கிவிட்டான். அம்மா எழுந்திரிங்க, சின்ன ஐயா அவரை விட்டுவிடுங்கள் என்று அழுதாள். அம்மா, தீர்ப்பு வழங்கியாகிவிட்டது. என்னால் என்ன செய்ய முடியும்? பொன்னம்மாள் ஊர் மக்கள் அனைவரும் காலிலும் விழுந்து கதறினாள், எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள் என்று. இது அனைத்தையும் சாவித்திரி பார்த்து அழுது கொண்டிருந்தாள். மாரியப்பனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவனை உயிரோடு எரித்து விட்டார்கள். பொன்னம்மாள் கணவன் இருந்த துக்கத்திலும் தன் கணவருக்கு அநீதி தீர்ப்பு வழங்கிய ஊர் மேல் கோபத்திலும் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தாள். தன் 10 வயது மகள் சாவித்திரியுடன் ஊரை விட்டு வெளியேறினாள். கந்தர்வகோட்டை கிராமத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் பூஞ்சோலை என்ற கிராமத்தில் குடியேறினாள். அப்பாவுக்கு கோவிலுக்கு பூ தொடுத்து கொடுக்கும் சாவித்திரி அதை இங்கேயும் செய்து வந்தாள். அதை பொன்னம்மாள் கொண்டு போய் விற்று வருவாள். அவர்கள் சாப்பிட பூ தொடுக்கும் வேலை செய்தனர். இதனால் பொன்னம்மாவை அந்த கிராமத்தில் பூக்காரம்மா என அழைத்தனர். சாவித்திரி எது சொன்னாலும் அது அப்படியே நடந்தது. அதனால் பூஞ்சோலை கிராமத்தில் சாமி பெண்ணாக மாறினாள் சாவித்திரி. யாருக்கு கல்யாணம் என்றாலும் அவளிடம் வந்து குங்குமம் வைத்து செல்வார்கள். யாருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் சாவித்திரி கையால் விபூதி விட்டால் சரியாகிவிடும். புது பொண்ணு புகுந்த வீடு செல்லும் போது சாவித்திரி முன் வந்த பிறகே செல்வார்கள். இது வழக்கமாக ஆனது. வருடங்கள் ஓடின. இப்போது சாவித்திரிக்கு 20 வயது இளம்பெண்ணானாள். பாவாடை தாவணி, நீளமான கூந்தல், சிவந்த நிறம் என பார்ப்பதற்கு ஒரு தேவதை போல் இருப்பாள். அந்த ஊர் ஆண்களுக்கு அவள் அம்மனாகவே தெரிவாள். அவளை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுவார்கள். கோவில் திருவிழா என்றால் அம்மனுக்கு செய்யும் அனைத்து அபிஷேகமும் சாவித்திரிக்கும் செய்யப்பட்டு அவள் கையில் பூச்சட்டி ஏந்தி பூக்குழி இறங்கிய பிறகே கோவில் திருவிழா பூஜை செய்யப்படும். ஒரு நாள் பூஜோலை கிராமம் கோவில் திருவிழாவிற்கு கந்தர்வகோட்டை ஜமீன்தார் குடும்பம் வந்தது. ஜமீன்தார் பாலச்சந்தர் ஐயாவுக்கு வயதாகிவிட்டது. ஜமீன்தார் மகன்கள் மூவரும் பட்டினம் சென்று படித்து முடித்து அப்போதுதான் ஊர் வந்தார்கள். பெரியவன் ரவிச்சந்திரனுடன் படிக்கும் அருணா என்ற பெண்ணை விரும்பி மணந்து கொண்டான். என்னதான் படித்தாலும் ரவிக்கும் குணாவுக்கும் ஜாதி வெறி, பணவெறி பிடித்தவர்கள். கூடவே குணா பெண் வெறியும் பிடித்தவன். அந்த வீட்டில் தப்பி பிறந்தவன் ஜெயன். பூஞ்சோலை கிராம கோவில் திருவிழாவிற்கு ஜமீன்தார் தன் மூத்த மருமகள் அருணா கையில் சீரோடு 3 மகன்களுடன் வந்தார். அனைவரும் அவர்களை கையெடுத்து கும்பிட்டனர். அவருக்கு தக்க மரியாதை வழங்கப்பட்டது. அந்த ஊர் தலைவர் ஜமீன்தார் கிட்ட பேசினார். ஐயா வணக்கம், தாங்கள் எங்கள் ஊர் வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். ஐயா, என்ன விஷயமாக எங்கள் ஊர் கோவிலுக்கு வந்தீர்கள் என்று தெரிந்தால் அதற்கு ஏற்ற போல பூஜை செய்யலாம் என்று கேட்டார். தலைவரே, என் மூத்த மகன் ரவிச்சந்திரன் இவன், என் மருமகள் அருணா இவள். இவர்களுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. இன்னும் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை. பூஞ்சோலை அம்மனை பூஜித்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்றார்கள். ஆகையால் என் மருமகள் கையால் சீர்கொண்டு வந்துள்ளேன். அதை பெற்றுக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்று ஜமீன்தார் வேண்டுகோள் வைத்தார். அதற்கென ஐயா, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதற்கு தாங்கள் சிறிது நேரம் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் ஊர் தலைவர். உடனே ரவிக்கும் குணாவுக்கும் கோபம் வந்தது. என்ன, நாங்கள் பொறுமை காக்க வேண்டுமா? என்ன தைரியம் உங்களுக்கு என்று கத்தினார். அப்போது ஜமீன்தார் அடக்கினார். ரவி, பொறுமையாயிரு. நமக்காக அம்மன் காக்கக்கூடாது, அம்மனுக்காக நாம் காக்கலாம் என்று கூறினார். இருவரும் அமைதியானார்கள். தலைவர் கூறினார். மன்னியுங்கள் தம்பி, இந்த ஊரில் சாவித்திரி என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் அம்மன் பெண் என்று அழைக்கப்படுவாள். அவள் வந்து பூக்குழி இறங்கிய பிறகே பூஜை புனஸ்காரம் நடக்கும். அதுவே இங்கு வழக்கம். ஆகையால் தான் என்று தலைவர் கூற, பரவாயில்லை, பொறுமையாக நடக்கட்டும், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஜமீன்தார் கூறினார். சாவித்திரி வந்தாள். அவள் கூட நிறைய பெண்கள் பூவாடை உடுத்தி கொண்டு வந்தார்கள். அவளை பார்த்தவுடன் ஜமீன்தார் கையெடுத்து கும்பிட்டார். ரவி அவர் கையை தட்டிவிட்டான். ஜெயன் கண்ணுக்கு அவள் அம்மனாக தெரிந்தாள். ஆனால் கொடூர பார்வை கொண்ட குணாவின் கண்ணுக்கு அவள் அழகு மட்டும் தெரிந்தது. சாவித்திரி உட்கார வைத்து அபிஷேகம் செய்யப்பட்டது. அவள் மேல் மஞ்சள் தண்ணீர் ஊற்றப்பட்டது.
மக்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்று கூச்சலிட்டனர். ஊர் மக்கள், ஜமீன்தார், அருணா, ஜெயன் எல்லோரும் அவளை கும்பிட்டனர். ரவி ஒரு பெண்ணை ஏன் கும்பிட வேண்டும் என்று சலித்து கொண்டான். குணா கண்களில் காமவெறி கூத்தாடியது. மஞ்சள் தண்ணீர் ஊற்றும்போது அவள் மேனி அழகை ரசித்தான். அட, என்ன அழகு! இவளை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று மனதில் நினைத்தான். அபிஷேகம் முடித்தவுடன் எல்லோரும் அவளிடம் கஷ்டங்களை கூறி அருள்வாக்கு கேட்டனர். எல்லோருக்கும் அருள்வாக்கு கொடுத்தால். இறுதியாக ஜமீன்தார் அருணாவை அழைத்து வந்தார். ரவி தடுத்தான். அப்பா, நில்லுங்கள். ஒரு பெண்ணிடம் நம் பிரச்சனையை கூறி அருள்வாக்கு கேட்க போறீங்களா என்று கேட்டான். ரவி, சும்மா இரு என்று அதட்டிவிட்டு அருணாவை அழைத்து கொண்டு சென்றார். அம்மா தாயே, இவள் என் மருமகள். இவளுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. குழந்தை இல்லை. தங்கள் அருள்வாக்கு வேண்டும் என்று ஜமீன்தார் கேட்டார். சற்று நேரம் அமைதியாக இருந்த சாவித்ரி பேசத் தொடங்கினாள். இல்லையடா, 1 வருடம் இல்லை, 1000 வருடமானாலும் உன்னுடைய மூத்த மகனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்றாள். அம்மா, ஏன் இப்படி சொல்கிறீர் என்று அருணா அழுதாள். உன் கணவனை இத்தனை வருடத்தில் எத்தனை பெண்களை விதவையாக்கியுள்ளான், எத்தனை அப்பாவிகளை அடித்து துன்புறுத்தி உள்ளான். அவர்களில் சாபம் அவனை சுற்றி வருகிறது. அதனால் அவனுக்கு வாரிசு கிடையாது என்று கூறினாள் சாவித்ரி. அம்மா, இதுக்கு ஏதும் சடங்குகள் செய்தால் உன் மகனை செய்த பாவத்திற்கு வருந்த சொல் முதலில் என்று கூறிவிட்டு மலையேறினாள். பிறகு திருவிழா விமூர்ச்சியாக நடைபெற்றது. மறுநாள் பொன்னம்மாள் சாவித்திரியிடம் கேட்டாள். அம்மாடி சாவித்ரி, நேற்று திருவிழாவில் அந்த பாவிகள் வந்திருந்தார்கள், பார்த்தாயா என்று கேட்டார். யாரம்மா என சாவித்ரி கேட்டாள். உன் அப்பாவை அநீதி தீர்ப்பு வழங்கி கொண்டார்களே அவர்கள். நான் கவனிக்கவில்லை அம்மா. அது சரி, நீ எங்க கவனிச்சிருக்க போற? அப்போது உன் உடலில் அம்மன் வந்திருப்பாள். அவர்களை பார்த்தவுடன் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அம்மா, தாங்கள் அம்மனை தரிசித்து போக வந்தீர்கள். யார் வந்தால் உங்களுக்கு என்ன? நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்திருக்க கூடாது என்று கூறினாள் சாவித்ரி. இங்கு அருணா அழுது கொண்டிருந்தாள். அருணா, எதுக்கு அழுகிற? அந்த பொண்ணு சொன்னதை நினைச்சா? அவ கிடக்குறா. அவ என்ன கடவுளா என்று ரவி சொன்னான். ஜமீன்தார் கோவப்பட்டார். டேய், நீ எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு அழாதன்னு சொல்றியா? நீ பண்ண பாவத்துக்கு நீ தாண்டா அழுகணும். இங்க நாங்க அழுதுட்டு இருக்கோம். ரவிக்கு சாவித்ரி மேல் கோபம் வந்தது. யார் அவள்? குடும்பத்தில் சண்டையை உண்டாக்கிட்டு. ஆனால் ஜமீன்தார் மனதில் ஏதோ ஒன்று படப்படுத்து கொண்டே இருந்தது. அப்போது ஜமீன்தார் தங்கை சந்திரா வந்தாள். அண்ண, அண்ண, எப்படி இருக்கீங்க? வாமா சந்திரா என்று அழைத்தார். என்ன அண்ண, சோகமா இருக்கீங்க? சந்திராவுடன் கோவிலில் நடந்த அனைத்தையும் சொன்னார். இதுக்கு போய் ஏன்னா இவ்வளோ சோகமா இருக்கீங்க? நம்ம ஊருக்கு பக்கத்துல குறிக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இதுக்கு ஏதாவது விமர்சனம் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஜமீனுக்கு வாரிசு கிடைக்கும் என்றாள் சந்திரா. வாரிசுக்கு இல்லைம்மா, அது எப்படியும் இந்த ஜமீனில் வரத்தான் போகிறது. ஜெயன் இருக்கான், இல்லை குணா இருக்கான், யாருக்கோ பிறகத்தான் போகிறது. என் பிரச்சனை அது இல்லை. ரவிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு என்று வருந்தினார் ஜமீன்தார். அதுக்கும் அவங்களிடம் கேட்கலான்னா என்று சந்திரா கூறினாள். சரிம்மா, வா போகலாம் என்று கிளம்பினர். அருணாவை அழைத்து கொண்டு சென்றனர். அவள் ஒரு குகை போல் தோற்றம் அளிக்கும் இடத்தில் இருந்தாள். காவி நிற உடை, தலையில் கொண்டை, கையில் கோல், பார்க்கவே பயங்கரமாக இருந்தாள். அம்மா என்று சந்திரா அழைத்தாள். வா மகளே என்று அழைத்தாள். வந்த விஷயத்தை அவர்கள் சொல்லும் முன்னே அவளே கண்டுபிடித்தாள். என்ன, உன் மகன் செய்த பாவத்திற்கு விமோசனம் தேடி வந்தீர்களா? ஆமாம் அம்மா, நீங்கள்தான் என் பையன் செய்த தவறை மன்னிக்க வேண்டும். நான் என்ன கடவுளா மன்னிக்க? உன் மகன் செய்தது மிகப்பெரிய பாவம். எத்தனை உயிர்களை கொன்றுள்ளான் தெரியுமா? அம்மா, தாங்கள்தான் ஏதாவது நல்ல முடிவு கூற வேண்டும். இதற்கு ஒரே வழிதான் உள்ளது. என்ன அம்மா, சொல்லுங்கள் சந்திரா கேட்டாள். அம்மன் அருள் நிறைந்த ஒரு பெண்ணை உங்கள் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வர வேண்டும். அதுவும் உங்கள் வீட்டில் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரே ஜீவன் உன் 2வது மகன். அவனுக்கு அம்மன் அருள் நிறைந்த ஒரு பெண்ணை மணமுடித்து வைத்தால் அவர்கள் செய்த புண்ணியம் உன் ஜமீனை காக்கும், வாரிசும் உண்டாகும். சந்தோஷம் அம்மா. அந்த பெண் யாரு என்று சொல்லுங்கள் அம்மா. அவள் யாரு என்று உங்களுக்கு புரியும். சென்று வாருங்கள் என்று கூறினாள் மந்திரவாதி அம்மா. யார் அந்த அம்மன், அருள் நிறைந்த பெண் என்று ஜமீன்தார் யோசித்துக் கொண்டிருந்தார். சற்றென்று அவர் நினைவில் வந்தாள். ஆம், அவள்தான் என் மருமகள், அவளேதான் என் மருமகள் என்று தானே பேசிக்கொண்டார். யார் அண்ணா அந்த பெண் என்று சந்திரா கேட்டாள். யார் மாமா என்று அருணா கேட்டாள். அவள்தான் சாவித்ரி என்று கூறினார் ஜமீன்தார். அம்மன் அருள் நிறைந்த சாவித்ரி தான் என் மருமகள் என்று முடிவெடுத்தார் ஜமீன்தார். ஆனால் அது ரவிக்கு பிடிக்கவில்லை. அப்போ நம்ம தம்பிக்கு போய அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை.
அந்த பொண்ணு யாரு, அவள் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எதுவுமே தெரியல என்று கோவித்து கொண்டான் ரவி. டேய், அந்த பொண்ணு நமக்கு தெரிந்த பொண்ணு தான். நான் விசாரிச்சிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் நகையை திருடியதாக நாம குற்றம் சாற்றி தண்டனை கொடுத்தோமே மாரியப்பன், அவனோட பொண்ணு தான் சாவித்ரி. அப்போ ஒரு திருடனோட பொண்ணையா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க நம்ம ஜெயனுக்கு? டேய், அவன் திருடனே இல்ல. அவன் கூட உள்ளவங்க தான் நகையை திருடி அவனோட பையில் வச்சது. தெரிஞ்சிருந்தும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தோமே, அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இது பிராயச்சித்தமாக இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன். அவள்தான் என் மருமகள். அதற்குள் குணா வந்தான். என்னப்பா, என்னை விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேசுறீங்க? ரகசியம் ஒன்றும் இல்லடா, நம்ம ஜெயனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறி சென்றான். அவனுக்கு பெண் சாவித்திரி என்று தெரியாது. ஜமீன்தார் சாவித்திரியை பெண் கேட்க பூஞ்சோலை கிராமம் சென்றார். ஊர் தலைவரை அழைத்து கொண்டு சாவித்திரி வீட்டிற்கு சென்றார். பூக்காரம்மா, பூக்காரம்மா என்று அழைத்தார் தலைவர். யாரு என்று வெளியில் வந்து பார்த்தால் பொன்னம்மாள். அடடே தலைவர் ஐயா, வாங்க, என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? பூக்காரம்மா, நம்ம சாவித்திரியை தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்கு. என்ன அதிர்ஷ்டமா? என்ன சொல்றீங்க? ஆமா பூக்காரம்மா, அங்க பாருங்க யாரு வராங்கன்னு. அப்போது காரில் இருந்து ஜமீன்தார் இறங்கினார். அவரை பார்த்தவுடன் கோபம் வந்தது பொன்னம்மாவுக்கு. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? பூக்காரம்மா, ஐயா கந்தர்வகோட்டை ஜமீன்தார். தலைவரே, அவங்களுக்கு என்னை தெரியும், நான் பேசிக்கிறேன் என்று கூறினார் ஜமீன்தார். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அம்மா, உங்க பொண்ணு சாவித்திரிய பொண்ணு கேட்டு வந்துள்ளேன். பொண்ணா? யாருக்கு என்று கேட்டாள் பொன்னம்மாள். யாருக்கா? என்னோட 2வது மகன் ஜெயச்சந்திரனுக்கு தான் என்றார் ஜமீன்தார். அநீதி தீர்ப்பு வழங்கி என் கண் முன்னே என் புருஷனை கொன்ற உங்க குடும்பத்தில் ஏன் பொண்ணு மருமகளா? முடியாது என்றாள் பொன்னம்மாள். ஜமீன்தார் நடந்த அநீதியும் சொன்னார். ஆனாலும் யோசித்தாள். பக்கத்து வீட்டு பரமு பொன்னம்மாவை அழைத்து பேசினாள். இதோ பாருங்க பூக்காரம்மா, அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு. வீட்டு கதவை தட்டுது. உனக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு யார் இருக்கா? எதுவும் யோசிக்காத, ஒத்துக்கோ என்றாள். பொன்னம்மாவுக்கு அது சரியாகப்பட்டது. அவள் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள். திருமணம் கோலாகலமாக நடந்தது. திருமணத்தில் தாலி கட்டும் போதுதான் பொண்ணு யாரு என்று தெரிந்தது குணாவுக்கு. அவன் அதிர்ச்சியானான். நான் ஆசைப்பட்ட பெண் எனக்கு அண்ணியா என்று கோபம் கொண்டான். முடியாது, இவள் யாரா இருந்தாலும் சரி, இவளை நான் அடைந்தே தீருவேன் என்று உறுதியெடுத்தான் குணச்சந்திரன். சாவித்திரியை கண்டாலே ரவிக்கு பிடிக்கவில்லை. அவளை திட்டிக் கொண்டே இருப்பான். அண்ணி என்று தெரிந்தும் அவளிடம் குணா நடந்து கொள்வது கேவலமாக இருந்தது. அவள் சாப்பாடு போடும்போது குரூர பார்வை பார்ப்பான். சாவித்திரிக்கு அது புரிந்தது. அவனை விட்டு சற்றென்று தள்ளியே இருந்தாள். அருணாவுக்கு சாவித்திரி என்றால் ரொம்ப பிடிக்கும். இருவரும் அக்காள் தங்கை போல இருந்தனர். ஜமீன்தார் சாவித்திரி மேல் மரியாதை வைத்திருந்தார். ஜெயச்சந்திரனும் சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஜெயச்சந்திரன் சாவித்திரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சிவச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார்கள். சிவா சாவித்திரி மகனாக இருந்தாலும் அவனை வளர்ப்பது அருணாதான். ஜமீன்தார் பெயரின் மீது உயிரையே வைத்திருந்தார். வருடங்கள் ஓடின. இப்போது சிவாவிற்கு 4 வயது. குணாவின் கெட்ட குணங்கள் அதிகமானது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தால் அவன் திருந்துவான் என்று ஜமீன்தார் நினைத்தார். ஆனால் அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. அவனுக்கு குடிப்பழக்கம் அதிகமானது. வருடங்கள் செல்ல செல்ல அவனுக்கு சாவித்திரி மேல் ஆசை அதிகமானது. அதுவே கொலை செய்யும் அளவுக்கு அவனை கொண்டு சென்றது. ஒரு நாள் ஜெயனும் குணாவும் தோட்டத்தில் பேசி கொண்டு வந்தனர். அப்போது ஜெயன் குணாவுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருந்தான். டேய் குணா, ஏண்டா இப்படி குடிச்சு உன்னையும் அழிச்சுக்கிட்டு இருக்க? குடும்பமானத்தையும் வாங்குற. யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ மட்டும் குடிக்காம இருந்தேனா உங்க அண்ணி சாவித்திரி மாதிரி பொண்ணு பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றான் ஜெயன். சாவித்திரி மாதிரி இல்லைன, எனக்கு சாவித்திரி தான் வேண்டும் என்று குணா சொல்ல அதிர்ச்சியானான் ஜெயன். டேய், என்னடா சொன்ன? அவ உன்னோட அண்ணி. அவளை போய் இப்படி சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்லை? நீ அவளை கல்யாணம் பண்ண பிறகுதான் அவ எனக்கு அண்ணியானாள். அதற்கு முன்னே நான் அவளை காதலித்தேன். என்னடா சொன்ன என்று ஜெயன் குணாவை அடித்தான். குணாவுக்கு வெறி பிடித்தது போல கத்தினான். நீ உயிரோட இருந்தா தானே அவ எனக்கு கிடைக்க மாட்டா, சாவுடா நீ என்று ஜெயனின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்து கிணற்றில் தள்ளி சென்றான் அந்த கொடூரன். ஜெயனை அடித்து கிணற்றில் போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு வந்து விட்டான் குணா. மறுநாள் ஊர்க்காரர் ஒருவர் கிணற்றில் ஜெயனின் உடலை மிதப்பதை பார்த்து கத்தினான். எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க, சின்னையா கிணத்துல செத்து கிடக்கிறாரு என்று கூச்சலிட்டார். அனைவரும் வந்தனர். ஜமீனுக்கு விஷயம் சொல்லி அனுப்பப்பட்டது. ஐயா ஐயா என்று ஒருவர் அழைத்தான். எல்லோரும் வெளியில் வந்தனர். ஐயா, நம்ம சின்ன ஐயா ஜெயன் செத்துட்டாரு. ஐயா கிணத்துல விழுந்துட்டாரு போல, செத்துட்டாரு. இதை கேட்ட உடனே சாவித்திரி உறைந்து விட்டாள்.
அப்படியே மயக்கம் போட்டுவிட்டாள். எல்லோரும் ஓடினர். ஜெயனின் சடலத்தை பார்த்து எல்லோரும் துடித்தனர். குணா ஒன்றும் தெரியாதது போல அழுதான். ஐயோ அண்ணா, எங்களை விட்டுட்டு போயிட்டியே, அண்ணிய பாருங்க அண்ணா என்று அழுது நடித்தான். சாவித்திரியை அருணா நெஞ்சில் சாய்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். ரவிக்கு சாவித்திரி மேல் கோபம் வந்தது. இவளை என்னைக்கு பார்த்தோமோ வீட்டில் நிம்மதி போயிடுச்சு, என் தம்பியையும் கொன்னுட்டா என்று எல்லோர் முன்னும் திட்டினான். டேய், அவன் விதி போயிட்டான், அதுக்கு அந்த பொண்ணு என்னடா செய்யும் என்று ஜமீன்தார் அழுதார். வீட்டில் சந்தோஷம் குலைந்தது. எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். சாவித்திரி பித்து பிடித்தது போல இருந்தாள். நாட்கள் ஓடின. குணா சாவித்திரியிடம் சில்மிசம் செய்ய ஆரம்பித்தான். தகாத வார்த்தைகளால் அவளை கொன்றான். அவள் செல்லும்போது கையை பிடித்திழுப்பது, அவளிடம் நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று வார்த்தைகளை வைத்து சிதைத்தான். அவளால் அங்கு இருக்க முடியவில்லை. ஒரு நாள் ஜமீன்தாரிடம் சென்று, ஐயா, கொஞ்ச நாள் நான் எங்க அம்மா வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்றாள். உடனே ரவிக்கு கோபம் வந்தது. செல்வதென்றால் நீ செல், சிவாவை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று திட்டினான். சிவாவை விட்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. ஆகையால் அங்கேயே இருந்தாள். ஒரு நாள் குணா அவளிடம் தவறாக நடந்து கொள்வதை ஜமீன்தார் பார்த்துவிட்டார். இதை கேட்டால் குடும்பமானம் போய்விடும் என்று கேட்கவில்லை. ஆனாலும் ஜமீன்தாரின் மனதில் ஒரு பயம். நமக்கு பிறகு சாவித்திரியையும் சிவாவையும் யார் பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அவருக்கு தோன்றியது. உடனே சொத்து முழுவதையும் சிவா பெயரில் எழுதி வைத்தார். இது தெரிந்து ரவியும் குணாவும் சண்டைக்கு வந்தார்கள். அது என் இஷ்டம், இந்த குடும்பத்தின் வாரிசுக்கு தான் என் சொத்து போகும், அது என் பேரன் சிவாதான் என்றார். ரவி சாவித்திரியை முறைத்து விட்டு சென்றான். ஆனால் குணாவிற்கு ஜமீன்தார் மீது கோபம் வந்தது. இரவு குடித்துவிட்டு ஜமீன்தார் அறைக்கு சென்றான். அப்பா, எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, மொத்த சொத்தையும் உங்க பேரன் பெயரில் எழுதி வைத்து என்னையும் என் அண்ணனையும் ஏமாத்தி விட்டீர்கள் என்று கோபமாக பேசினான். டேய் நிறுத்துடா, நான் உனக்கு துரோகம் பண்ணினா இல்ல உன் அண்ணன் ஜெயனுக்கு நீ துரோகம் பண்ணியா? குணாவுக்கு அதிர்ச்சியானது. அப்பா, என்ன சொல்றீங்க? நான் அண்ணனுக்கு துரோகம் பண்ணனா? ஏய் நடிக்காதடா, அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமம். ஆனா நீ அந்த தாய்கிட்ட உன்னோட எச்ச புத்திய காட்டி இந்த ஜமீனோட மானத்தையே வாங்கிட்ட. சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் குணா. பிறகு ஜமீன்தாரிடம் திமிராக பேசினான். அப்போ நான் சாவித்திரி கிட்ட தப்பா நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதானே? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரெண்டாவது பையன் ஜெயனை அந்த சாவித்திரி புருஷன், அதான் என்னோட அண்ணன், அவனை கொன்னதோ நான் தான் என்றான் குணா. ஜமீன்தார் உறைந்து போனார். அட பாவி, என்னோட பையனை நீதான் கொன்னியா? இதற்கு பின் உனக்கு பாவம் பார்க்க மாட்டேன், இதோ இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன் என்று வெளியில் சென்றவரை உள்ளே இழுத்து முகத்தில் தலையணை வைத்து அழுத்தி சாகடித்தான். நீ வெளியில் போனாதானே பஞ்சாயத்தை கூட்டுவ, இங்கேயே சாவுடா கிழவா என்று அவரையும் கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அவன் அறைக்கு சென்று விட்டான். மறுநாள் காலை வேலையாளி ஜமீன்தாருக்கு காஃபி கொண்டு வந்து அவர் இறந்து கிடப்பதை பார்த்து கத்தினான். ஐயோ ஜமீன்தார் ஐயா, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் ஓடி வந்தனர். சாவித்திரி துடித்தாள். ஐயா என்று அழுதாள். அருணாவும் அழுதாள். குணா ஒன்றும் தெரியாதவன் போல அழுது நடித்தான். ரவி இதற்கும் காரணம் சாவித்திரி என்று அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டான். இவள் என்று வந்தாலோ எங்கள் வீட்டில் நிம்மதி குலைந்தது, சந்தோஷம் போனது, சனியன் என்று திட்டி தீர்த்தான் ஊரார் முன். சாவித்திரிக்கு இருந்த ஒரு ஆதரவும் போய்விட்டது நினைத்து அழுது தீர்த்தாள். சில நாட்கள் சென்றன. குணா தோட்டத்திற்கு வந்தான். அங்கு கிணத்தடியில் சாவித்திரி தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். பின்பக்கம் வந்து அவளை அணைத்தான். அவள் பதறி போனாள். என்னை விடு என்று அவனிடம் போராடினாள். அவனை தள்ளிவிட்டு திட்டினாள். உன் அண்ணன் இருந்திருந்தா இப்படி நடந்து கொள்வாயா என்னிடம் என்று அழுதாள். அதற்கு குணா, ஆம், நடந்து கொள்ள முடியாதுதான், அதான் அவனை கொன்று விட்டேன் என்றான். அவள் அதிர்ச்சியானாள். என்ன, என் கணவரை கொன்றது நீயா? உன் கணவரை மட்டும் இல்லை, உன் மாமனாரையும் நான் தான் கொன்றேன் என்று சிரித்தான். அவளுக்கு கோபம் வந்தது. அவனை கிணற்றடியில் அருகில் இருந்த துடுப்பத்தால் அடித்தாள். தோட்டத்தில் வேலை செய்யும் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறியா? உன் அம்மா அக்கா இருந்தா இது போல்தான் நடப்பாயா என்று அடித்துவிட்டு சென்று விட்டாள். தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்கள் குணாவை திட்டினார்கள். மானகெட்டவன், அன்னிக்கிட்டே இப்படி நடந்துக்கிறான், அவங்க அடிச்சது சரிதான் என்று சொல்லி சென்றனர். இது ரவி காதுக்கு சென்றது. ஆனால் அவன் அதை நம்பவில்லை. என் தம்பியா? இல்லை, ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று உறுதியாக இருந்தான். ஊர் மக்கள் முன் சாவித்திரி துரப்பத்தால் அடித்தது அவனுக்கு அசிங்கமானது. அதோடு அவள் கேட்ட கேள்வி அவனை அறுத்தது. அதனால் அவன் அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான்.
மறுநாள் குணா தற்கொலை செய்து கொண்டது ஊருக்கு தெரிந்தது. வீட்டில் எல்லோரும் அழுதனர். ஆனால் சாவித்திரி கண்ணில் சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரவி சாவித்திரியை அறைந்தான். பெண்ணல்ல, பேய் என்று திட்டினான். இவள் இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் பிடித்து தள்ளினான். ஆனால் அப்போது அருணா தடுத்தாள். மேல மேல பாவம் பண்ணாதீங்க, விடுங்க அவளை என்று திட்டினாள். மரியாதையா நீயே போய்விடு, இல்ல உன்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டினான். அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது கணக்கு பிள்ளை வந்தார். தம்பி, சாவித்திரி அம்மாவை வெளியில் அனுப்பும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. சொத்து முழுதும் அவங்க மகன் சிவா தம்பி பெயர்ல இருப்பதால் போவதாக இருந்தால் நீங்கள் தான் போக வேண்டும் என்று கூறினார். கோபம் கொண்ட ரவி அங்குள்ள பொருட்களை போட்டு உடைத்து கத்தினான். சாவித்திரியிடம் வந்து சவால் விட்டான் ரவி. ஏய், என் தம்பி மேல எப்படி வீண் பலி போட்டு அவனை கொன்னியோ அதே போல உன்மேலையும் குற்றம் சுமத்தி உன்னை என்னோட கையாலேயே கொல்லுவேன், இது சத்தியம்டி என்று ஆவேசமாக பேசி சென்றான். அன்றிலிருந்து அருணாவை சாவித்திரியிடம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டான். சிவாவை சாவித்திரியிடம் அதிகம் நெருங்க விடவில்லை. எங்கு சென்றாலும் அவனையும் கையில் கூட்டி சென்று விடுவான். சாவித்திரிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. யாரும் ஆதரவும் இல்லை. ஏதோ யோசித்தபடியே சிவா சிவா என்று தேடிக்கொண்டே இருந்தாள். யாரிடமும் கூறாமல் சிவாவை தூக்கி கொண்டு எங்கேயாவது சென்று விடுவோமா என்று யோசித்தாள். ஆனால் நாம் போனால் நம்மேல் அவப்பழி போட்டு விடுவார்கள், வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். மனது சரியில்லை என்று ஒரு நாள் மாலை வேளை கோவிலுக்கு சென்றாள் சாவித்திரி. கோவிலில் அம்மனிடம் அவள் குறைகளை கூறி அழுதாள். உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று வேண்டினாள். கடவுளிடம் பேச ஆரம்பித்ததால் நேரம் போனது தெரியவில்லை சாவித்திரிக்கு. இரவு ஆகிவிட்டது. பதறினாள். ஐயோ, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இதை வைத்து ஏதாவது சொல்லுவார் ரவி மாமா என்று பயந்து போகலாம் என்று கிளம்பினாள். ஆனால் கோவிலை பூட்டிவிட்டார்கள். கத்தி பார்த்தால், கதறி பார்த்தால், யாரும் திறக்கவில்லை. மறுநாள் காலை விடிந்தது. கோவில் திறக்கப்பட்டது. சாவித்திரி வெளியில் வந்து பார்த்தாள். ஊரே அங்கு நின்றது. நான் அம்மனை தரிசித்து வருவதற்குள் பூட்டிவிட்டார்கள் என்று சொன்னாள். ஆனால் எல்லோரும் அவள் பின்னாடி பார்த்தார்கள். அவளுக்கு புரியவில்லை. என்ன என்று திரும்பி பார்த்தால் சாவித்திரி வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்யும் ஒருவன் கோவிலில் இருந்து வெளியே வந்தான். உடனே ரவி அவனை அதட்டினான். டேய், நீ என்னடா பண்ண உள்ள என்று கேட்டான். அதற்கு அவன், ஐயா, நான் வேணாண்டுதான் சொன்னேன், ஆனா சின்னம்மா தான் என்று இழுத்தான். சாவித்திரி திகைத்து போனாள். என்ன சொல்ற கண்ணையா? நானா உன்னை கூப்பிட்டேன்? என்ன சொல்ற நீ? நீ எப்போ உள்ள வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது என்று கதறினாள். என்னம்மா, ராத்திரி முழுக்க என்கிட்ட அப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க என்றான். அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ரவி காலில் விழுந்தாள். மாமா, நான் சாக தயாராக உள்ளேன். ஆனால் இந்த அவப்பெயரை எனக்கு சூட்ட வேண்டாம். நானே செத்து விடுகிறேன். அவனை உண்மையே சொல்ல சொல்லுங்கள் என்று கதறினாள். ரவி அவளை எட்டி உதைத்தான். சிப்போ, ராத்திரி முழுக்க அவன் கூட உல்லாசமாக இருந்துவிட்டு இப்ப வந்து பத்தினி வேஷம் போடுறியா? இது தெரிந்துதான் என் தம்பி ஜெயன் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான். இது தெரிந்துதான் என் அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனார். உன்னை கண்டித்த என் தம்பியை அடித்து அவனையும் தற்கொலை செய்து கொள்ள வைத்தாய். சி, நீ எல்லாம் ஒரு பொன்னானி, பெண் குலத்திற்கே வந்த அவமான சின்னம் நீ. ஐயோ மாமா, என்னை நம்புங்கள் அக்கா என்று அருணா காலில் விழுந்தாள். அருணாவிற்கு தெரியும் சாவித்திரி பத்தினி என்று. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அழ மட்டுமே முடிந்தது. அருணாவை மிரட்டி உள்ளான் ரவி. எனக்கு எதிராக ஏதாவது செய்ய நினைத்தாய், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் சிவாவை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வைத்துள்ளான். அதனால் அவள் அழுது கொண்டு நின்றாள். ஏ அருணா, எதற்காக நீ அழுகிறாய்? இந்த நாயின் கெட்ட செயலுக்கு அவள்தான் அழ வேண்டும் என்று கூறினான். சிவாவை தூக்கி கொள்ள ஓடி வந்தாள் சாவித்திரி. அவளை அரைந்து தள்ளிவிட்டான் ரவி. உன் மூச்சு காத்து கூட அவன் மேல் படக்கூடாது. இல்ல, ஏன் சிவா, சிவா அம்மா கிட்ட வா சிவா என்று கதறினாள். அவளை பிடித்து கட்டினர். பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. ரவி பேசினான். என் குடும்பத்தையே அழிக்க வந்த சாத்தான் இவள். கணவனுக்கு துரோகம் செய்த பெண்களுக்கு கொடுக்கும் தண்டனையை இவளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆம், இவளை உயிருடன் சமாதி கட்டுங்கள் என்று ஆணையிட்டான். சிவா சிவா என்று துடித்தாள். என் பிள்ளையை ஒரு முறை என் கண்ணில் காட்டுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் அவள் பேச்சை ரவி காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. சிவாவை அருணா தூக்கி வைத்திருந்தாள். அக்கா, என் குழந்தையை என்னிடம் கொடுங்கள் என்று கத்தினாள். சமாதி கட்டுவதற்கு ஆட்கள் வந்தனர். ஐயா, எங்கே சமாதி கட்டுவது என்று ஒருவன் கேட்டான். இந்த பங்களா காசு பணத்துக்கு தானே இவள் ஆசைப்பட்டாள். இவள் கால் தனப்பட்ட இந்த பங்களாவிலேயே கட்டுங்கள்
இந்த பணப்பையின் மீது பணத்தை கொட்டி புதையுங்கள் என்று கத்தினான். அவ்வாறே செய்தார்கள். சாவித்திரியை இழுத்து சென்று அவள் அறையிலேயே உட்கார வைத்து அவளை சுற்றி மதில் சுவரை எழுப்பினார்கள். கத்தினாள், சிவா சிவா என்று. அருணாவை பார்த்து, அக்கா, என் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று அழுதாள். அருணாவால் வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியவில்லை. ஜாடையில் செய்கை காட்டினாள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போனது. அதனால் உள்ளேயே மயங்கி விழுந்தாள். சிவா சிவா என்று முணங்கிக் கொண்டே இருந்தாள். முழுவதும் சமாதி கட்டி முடித்தார்கள். அதை சுற்றி அவள் வெளியில் வர முடியாத அளவு கஜபூஜை, வேத மந்திரங்கள் ஓதி தகடுகள் அடித்து சமாதி கட்டினர். இப்போது அவள் பிரேத ஆத்மா கூடும் வெளியில் வர முடியாது. அவள் கத்தி கத்தி மூச்சு முட்டி உள்ளேயே இறந்து போனாள். எல்லோரும் முழு வேளையும் முடித்தவுடன் வெளியில் வந்தார்கள். அப்போது அந்த சமாதியில் இருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. டே ரவிச்சந்திரா என்று அந்த பங்களாவே அதிர்வது போல் சத்தம் கேட்டது. அனைவரும் நடுங்கினர். ரவி திரும்பி பார்த்தான். அது சமாதியில் இருந்து வந்தது. உன்னை விடமாட்டேன், வருவேண்டா, திரும்பி வருவேன். என்னோட பையன் கையாலேயே இந்த சமாதியை உடைச்சி வெளியில வந்து உன்னை கொல்லு வேண்டா. என் மகனை என்னோட அழைத்து செல்வேன். இது இந்த சாவித்திரியின் சபதண்டா என்று கூறிவிட்டு பலமாக சிரித்தது சாவித்திரியின் பிரேத ஆத்மா. அருணா நடுங்கினாள். சிரித்து கொண்டிருந்த குரல் சற்றென்று அழுதது. சிவா, வா சிவா, அம்மா கிட்ட வருவியா என கேட்டு ஓ என்று அழுதாள். அந்த பங்களாவை பூட்டிவிட்டு சென்றனர். கோவிலை திறந்து சுத்தம் செய்யலாம் என்று திறந்தால் அது திறக்கவே இல்லை. ஏதேதோ செய்து பார்த்தார்கள். அதை அசைக்க கூட முடியவில்லை. ஊர் பஞ்சத்தில் வாடியது. தினம் சாவித்திரி அழுகுரல் அனைவரையும் மிரள வைத்தது. அதனால் நிறைய மக்கள் ஊரை காலி செய்து பக்கத்தில் குடி புகுந்தனர். பயிரெல்லாம் வாடியது. நெற்கதிர்கள் நாசமாயின. 6 குளங்கள் வற்றியது. சாவித்திரி அழுகுரல், சிவா வா, அம்மா கிட்ட வா என்பது சிவா காதில் நன்கு கேட்டு அவன் அம்மா என்று அலறிக்கொண்டு நடு இரவில் எழுந்து ஓட ஆரம்பித்தான். இதனால் ரவி மந்திரவாதி அம்மாவை போய் பார்த்தான். வணக்கம்மா என்று கூறினான் ரவி. உடனே அந்த அம்மா, ஏன் இங்கு வந்தாய், எதற்காக வந்தாய், எண்ணற்ற பாவங்களை செய்து குவித்துவிட்டு அந்த பாவத்தை போக்க வந்த ஒரு தாயை உயிரோடு புதைத்துவிட்டு இங்கு ஏன் வந்தாய் என்று கத்தினாள். உன் தந்தை வந்து உனக்காக கெஞ்சிய போது உன் பாவங்களை போக்க அந்த தாயை உன் மருமகளாக சொன்னேன். இப்போது அந்த பாவம் என்னையும் சூழ்ந்தது என்று கோபத்தில் கத்தினாள். அம்மா, என்னை மன்னியுங்கள், இப்போது நிம்மதி போய்விட்டது. ஊரில் யாரும் என்று அவன் சொல்லும் முன் தடுத்தாள். நிறுத்து, அனைத்தும் எனக்கு தெரியும். அம்மா, நான் என்ன செய்ய? என் ஊர் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டான் ரவி. அது சாத்தியமில்லை. அவள் சமாதியை விட்டு அவள் பிரேத ஆத்மா வெளியில் வந்தால் ஊர் பழைய நிலைமைக்கு மாறலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அவள் வெளியில் வந்தவுடனேயே உன்னை கொன்று விடுவாள். அவள் மகனை அவளுடன் அழைத்து சென்று விடுவாள் என்று மந்திரவாதி அம்மா கூறியவுடன் அருணா திகைத்தாள். அப்போ நான் என்னதான் செய்யறதம்மா? உனக்கு ஊர் முக்கியமா, உனது உயிர் முக்கியமா? நீதான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு என் உயிர்தான் முக்கியம் என்றான் ரவி. அப்படி இந்த ஊரை விட்டு செல். முடிந்தால் இந்த நாட்டை விட்டே செல். அதுதான் உனக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, எக்காரணத்தை கொண்டும் இந்த ஊர் பக்கம் நீ வரக்கூடாது. வந்தால் திரும்பி போக மாட்டாய். அதை நினைவில் வைத்துக்கொள் என்று மந்திரவாதி அம்மா கூறினாள். சரிங்கம்மா என்று சென்றார்கள். உடனே லண்டனில் இருக்கும் தன் நண்பனை தொடர்பு கொண்டு பேசினான். நான் அங்கு வருவதாக கூறினான். ரவி, அருணா இருவரும் சிவாவை தூக்கி கொண்டு லண்டன் சென்றார்கள். அங்கு சென்று சிவாவின் பெயரை அஸ்வின் என்று மாற்றினர். கதையை சொல்லி இவ்வாறே முடித்தார் கைமுறுக்கு பாட்டி கண்ணம்மா. இப்படித்தான் அந்த மவராசிய கொண்டாளுங்க அந்த பாவை பயலுக. அப்படியே உறைந்து போய் நின்றான் அஸ்வின். கண்கள் கோபத்தில் சிவந்தது. கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அருணா அஸ்வின் அருகில் வந்து அஸ்வின் என்று அவன் கையை பிடித்தாள். அவள் முகத்தை கூட பார்க்க முடியாமல் ரவியின் அருகில் வந்து அவனை முறைத்து பார்த்தான். ரவியை அங்கேயே அவன் கையால் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இத்தனை வருடம் வளர்த்த பாசம் தடுத்தது. சி என்று சொல்லி அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றான். அருணா, மலர் இருவரும் பதறினர். எல்லோரும் அஸ்வின் என அழைத்து கொண்டு பின்னாடியே சென்றனர். அஸ்வின் அந்த பங்களாவிற்கு வந்தான். அம்மா, நான் சிவா வந்திருக்கேம்மா, எங்க இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கம்மா என்று கத்தினான். அப்போது மெல்லிய குரலில், சிவா வந்துட்டியா, வா, அம்மா கிட்ட வா என்று அழுதாள் சாவித்திரி. அம்மா என்று கத்திக்கொண்டே குரல் ஒளி வரும் வழியாக ஓடினான். அந்த குரல் ஒளி ஒரு அறையில் கேட்டது. அங்கு போய் கதவை உடைத்து உள்ளே சென்றான். உள்ளே ஒரே வௌவால் பூச்சி தூசியாக இருந்தது. அது எல்லாத்தையும் தட்டி உள்ளே போய் பார்த்தான்.
சாவித்திரி சமாதி இருந்தது. அப்படியே அங்கேயே முட்டி போட்டுக்கொண்டு அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை கொன்ற பாவி கையால் இத்தனை வருடம் நான் சாப்பிட்டு இருக்கேன் என்று சாவித்திரி பேசினாள். சிவா, அம்மாவை பார்க்க வந்துட்டியா? இது உள்ள என்னால் இருக்கவே முடியல, மூச்சு முட்டுது. அம்மா உன்னை பார்க்கணும், இதிலிருந்து என்னை விடுதலை செய்வாயா? அம்மா இதோ என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு கம்பியால் அந்த சமாதியை உடைத்தான். அவன் உடைத்தவுடன் ஒரு காற்று போல் சிரித்து கொண்டே வெளியில் வந்தது ஒரு உருவம். அது அப்படியே சிவாவின் எதிரில் வந்து நின்றது. அப்படியே சாவித்திரியாக மாறியது. அவன் சாவித்திரியை பார்த்தவுடன் அம்மா என்று அருகில் ஓடி வந்தான். அவளை தொட்டால் தொட முடியவே இல்லை. அவள் ஒரு காற்றாகவே இருந்தாள். அம்மா, என்னால் உங்களை தொடக்கூட முடியவில்லை, மகா பாவி நான் என்று அழுதான். சிவா, நீ பாவி இல்ல, நான் தான் பாவி. பெற்ற பிள்ளையே அருகில் இருந்து வளர்க்க முடியாத நான் தான் பாவி என்று கூறிவிட்டு அழுதாள். நீதான் என் உயிர் சிவா. உன் அப்பாவையும் கொன்று என்னையும் கொன்று நம் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி விட்டார்கள். நானோ உன் அப்பாவோ யாருக்கும் துரோகம் நினைத்தது இல்லை. என் தங்கமே, நீ எப்படி இருக்க? உனக்காக இந்த சமாதியில் இத்தனை வருடம் காத்திருந்தது வீண் போகவில்லை என்று அழுதாள். ரவி, அருணா, மலர், மற்ற எல்லோரும் ஊர்க்காரர்களும் அஸ்வினை தேடி அந்த பங்களாவிற்கு வந்தார்கள். அஸ்வின், அஸ்வின் என்று அருணா கத்தினாள். உள்ளிருந்த அஸ்வின் வெளியில் வந்தான். அவனை பார்த்த ரவி ஓடி போய் அவனை கையை பிடித்து, அஸ்வின் வாடா, நம்ம நாட்டுக்கு போவோம். இவங்க சொல்றது எல்லாம் போய் நம்பாத அஸ்வின் என்றான். நான் அஸ்வின் இல்லடா, சாவித்திரிடா என்று கத்தினாள். எல்லோரும் நடுங்கும் விதத்தில் சிரித்தாள். ரவி கோபமாக பேசினான். ஏய், நீ திரும்ப வந்துட்டா நான் பயந்துடுவேனா? மரியாதையா என்னோட பிள்ளைய என்கிட்ட கொடுத்துடு, இல்ல என்று கத்தினான். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? சிவா என்னோட பையன், என்னையும் என் பையனையும் பிரித்த உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றாள். ரவி சிரித்தான். நீ என்ன கொல்ல போறியா? அங்க பாருடி என்றான் ரவி. அப்போது அங்கு சில மந்திரவாதிகள் உடுக்கை அடித்துக்கொண்டு மந்திரம் ஓதி கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லும் அந்த மந்திரம் அவள் காதை கிழித்தது. வேணா வேண்டா, நிறுத்துங்க என்று கத்தினாள். ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை. அப்படியே மேலே சென்று காற்றில் சுழன்றாள். அருணா கத்தினாள். ரவி வேண்டாம், வேண்டான்னு சொல்லுங்க ரவி, நம்ம அஸ்வினுக்கு ஏதாவது ஆகிடும், அவர்கள் மந்திரம் சொல்ல வேண்டான்னு சொல்லுங்க என்று கதறினாள். எனக்கு அஸ்வின் உயிரை விட என்னோட உயிர் தான் முக்கியம் என்று கூறினான் ரவி. அருணா திகைத்து நின்றாள். சாவித்திரியால் கட்டுக்குள் வர முடியவில்லை. துடித்தாள். பொறுக்க முடியாத சாவித்திரி கடவுளை வேண்டினாள். அம்மா தாயே, நீ பாவிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாய். நல்லவர்கள் இந்த உலகில் வாழ தகுதி இல்லாதவர்களா? சொல், நீ இருப்பது உண்மை என்றால் அவனை அளிக்கும் சக்தியே எனக்கு கொடு என்று வேண்டினாள். உடனே சாவித்திரிக்கு புதிய சக்தி கிடைத்தது. உடுக்கை அடிக்கும் மந்திரவாதிகள் பார்வையால் எரித்தாள். காளியாக உருமாறினாள். ரவியின் கழுத்தை பிடித்து தூக்கி அப்படியே கீழே போட்டு மிதித்தாள். அவன் அங்கேயே பஸ்பமானான். அப்படியே சாவித்திரியாக மாறினாள். அருணா சாவித்திரி காலில் விழுந்தாள். அம்மா, என்னோட பையனை என்கிட்ட கொடுத்துருங்க என்று அருணா அழுதாள். சாவித்திரி அருணாவை முறைத்தாள். என்ன, உன்னோட மகனா? அவன் என்னோட மகன். என்னோட சிவாவை நான் யாருக்கும் தரமாட்டேன். அவன் எனக்கு தான் சொந்தம். இனி என்னையோ என் சிவாவையோ யாராலையும் பிரிக்க முடியாது என்று கூறினாள் சாவித்திரி. அப்போது அம்மா என்று ஒரு குரல் கேட்டது. சாவித்திரியின் காலடியில் மலர் முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, என் கணவரை என்னிடம் கொடுத்து விடுங்கள். இன்று காலையில்தான் என் கழுத்தில் தாலி ஏறியது. அதை உடனே எடுத்து விடாதீர்கள். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த கிராமமே உங்களுக்கு கோவில் கட்டி குலதெய்வமாக வழிபடுவோம். எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டாள் மலர். மலர் தாலி பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது. சாவித்திரி சிறுவயதில் அவள் தாய் பஞ்சாயத்தில் எல்லோர் காலிலும் விழுந்தது தாலி பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. உடனே அஸ்வின் உடலில் இருந்து விலகி சென்றாள் சாவித்திரி. அஸ்வின் மயங்கி கீழே விழுந்தான். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தான். சாவித்திரியின் ஆத்மா நின்றது. அம்மா, என்னை விட்டு போகாதீங்க என்று அழுதான் அஸ்வின். சிவா, நான் உன்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டேன், உன் கூடதான் இருப்பேன் என்றாள் சாவித்திரி. ஊர் பெரியவர்கள் சாவித்திரியை வேண்டினார்கள். அம்மா, உங்களால் மூடப்பட்ட கோவில் இதுவரை திறக்கவே இல்லை. ஊரே வறட்சி கண்டு நாசமாகிவிட்டது. ஊர் பழையபடி திரும்ப அருள் பாவியங்கள் தாயே என்றனர்.
என் மகன் சிவா கையால் அந்த கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் செய்யுங்கள், ஊர் செழித்து வரும் என்று கூறி மறைந்தாள் சாவித்திரி. அதுபோலவே அஸ்வின் கையால் கோவில் திறக்கப்பட்டு அஸ்வின் கால் அந்த கோவிலில் பட்டவுடன் மழை பொழிந்து ஊர் மக்கள் சந்தோஷ கூத்தாடினர். பயிர் செழித்தது, ஆறு குளம் நிரம்பியது, பழையபடி ஆனது கந்தர்வக்கோட்டை. அஸ்வின் சென்னை கிளம்பினான். ஊர் மக்கள் இங்கே இருங்கள் தம்பி என்று கூறினர். இல்ல, எங்க அம்மாவுக்கு அநீதி இழைக்கப்பட்ட இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது. நான் சென்னைக்கு போகிறேன். அடிக்கடி உங்களை எல்லாம் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டான். 5 வருடங்களுக்கு பிறகு, சாவித்திரிமா, சாவித்திரிமா, நீ எங்க இருக்கீங்க? இங்கே வாங்க என்று அஸ்வின் அவள் மகள் சாவித்திரியை அழைத்து கொண்டே வந்தான். டாடி, நான் இங்கே தான் இருக்கேன், அந்த மழலை குரலில் பதில் குடித்தாள் குட்டி சாவித்திரி. மகளை மார்போடு அள்ளி கொண்டான். சாவித்திரிமா, மம்மி உங்களை தேடுறாங்க, நீங்கள் எங்கே போனீங்க? டாடி, நான் பாட்டி கூட விளையாடிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே, நீங்கள் போய் விளையாடுங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றான் அஸ்வின். மலர் சமையல் செய்து கொண்டிருந்தாள். மலர் செல்லம் என்று அவளை பின்பக்கமாக சென்று அணைத்து கொண்டான். ஐயோ விடுங்க, அத்தை வந்துட போறாங்க. அம்மா பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க, இப்போ வரமாட்டாங்க. சாவித்திரி குட்டிக்கு 5 வயசாக போகுது. அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணாமா? அவள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொடுக்கறது தான் சரி. அதனால தான் இப்போ என்று அவளிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே, அஸ்வின் நீ எங்க இருக்க என்று கேட்டுக்கொண்டே அருணா வந்தாள். ஐயோ அத்தை, அம்மா நீங்க பாப்பா கூட விளையாடிட்டு தானே இருந்தீங்க, இங்க எப்படி? நானா? பாப்பா கூடவா? இல்லையே, எனக்கு தலைவலி, அதான் படுத்திருந்தேன். அஸ்வின் சற்று குழம்பினான். அம்மா இங்க இருக்காங்க. அப்போ சாவித்திரி பாட்டி கூட விளையாடுறதா சொன்னால். உடனே மகள் விளையாடும் இடத்திற்கு வந்தான். அங்கு சாவித்திரி குட்டி பந்து விளையாடி கொண்டிருந்தாள். பாட்டி நான் போடுறேன், அப்புறம் நீங்களும் போடுங்க என்று பேசிக்கொண்டே சுவற்றில் பந்தை வீசி கொண்டிருந்தாள். அருணாவும் மலரும் வந்து பார்த்தார்கள். பாருடா, தனியா தான் விளையாடிட்டு இருக்கா, நீ பாட்டி கூட விளையாடுறதா சொல்லியிருக்க என்று இருவரும் சிரித்தார்கள். ஆனால் அஸ்வின் கண்ணிற்கு மட்டும் தெரிந்தது அங்கு தன் மகளுடன் விளையாடுவது தன் அம்மா சாவித்திரி என்று. சாவித்திரி என்றும் தன் மகனை பிரிய மாட்டாள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.